ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் வனைத்த திருவாளன் வாசமலர்மன் கிழல் வணங்க வந்த பிறப்பை வணங்கும். தூக்குசீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செய்கிழாரடி சென்னியிருத்துவோம். எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள்தரும் பணார்மொழியமுடனமர் திருநனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் வாரணம்பிகை தாயாருடவர் தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கண்ணங்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவக்கமணியுடைய திருவடிகளை நேல நினைந்து எம்பெருமான் நம்முடைய தொண்டர்சீர் பரவாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலே வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, தொண்டபுராணத்திலே இரண்டாவது சருக்கமாக இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தணர் சருக்கு இன்று ஆரம்பம். இதுவரைக்கும் நாம் பார்த்து கொண்டு வந்த பகுதியெல்லாம் பாயிரம் என்று சொல்லக்கூடிய பகுதி. பாயிரம் பகுதியில் திருமலை சருக்கம். திருமலை சருக்கம் தான் இதுவரைக்கும். திருமலை சருக்கத்துக்கு உள்ளே இருக்கக்கூடியது திருமலை சிறப்பு, நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, திருக்கூட்ட சிறப்பு, தடுத்தாட்கொண்ட புராணம். இது எல்லாமே அந்த திருமலை சருக்கம் என்று சொல்லக்கூடிய மொத்தம் 13 சருக்கம் நமக்கு தொண்ட புராணத்தில், நம்முடைய திருத்தொண்ட தொகையில் 13 சருக்கம். பெரிய புராணத்தில் திருத்தொண்ட தொகையில் இருக்கக்கூடிய 11 பாடல்களும் 11 சருக்கம். தில்லைவாழ் அந்தணர் முதலாக மன்னிய சீர் வரை 11. அந்த முதல் தில்லைவாழ் அந்தணர் மடியார்க்கு மணி என்று சொல்லக்கூடிய அந்த முதல் வரியை வைத்து சருக்கம் அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக ஆரம்பத்தில் திருமலை சருக்கம் என்று சொல்லி கைலாயத்தில் நடந்தது. ஏன்னா புராணம் ஆரம்பித்தது கைலாயத்தில், அதே மாதிரி நிறைவு செய்ய போவதும் கைலாயத்தில். அந்த திருமலை சிறக்கம் என்று சொல்லி திருமலை சருக்கம் முதலாக வைத்து, அதே மாதிரி நமக்கு வெள்ளானை சருக்கத்தை இறுதியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வெள்ளானை சருக்கம் என்று சொல்லுவதும் கையிலை சென்ற நிகழ்வை பற்றி சிந்திக்கக்கூடியது. அந்த வகையில் நமக்கு இப்போ இரண்டாவது சருக்கமாக நம்ம போற்றக்கூடியது தில்லைவாழ் அந்தணர் புராணம் என்று தில்லைவாழ் அந்தணர் சருக்கம். அதில் முதல் நாயன்மார் தில்லைவாழ் அந்தணர்கள் என்று சொல்லியும், அடுத்து இதில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா திருநீலகண்ட குயவனார், இயல்பகை நாயனார், இளையான்குடிமாற நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், விரல்மிண்ட நாயனார், அமர்நீதியார் என்று சொல்லி 7 பெருமக்களை பற்றி சிந்திக்கக்கூடியது. இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் என்று சொல்லுவது தொகையடியார்களிலே முதன்மையாக வைத்து போற்றப்படுவது. ஒரு சிறப்பு என்னென்னா, நமக்கு நம்பிகளுக்கு திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு தியாகேச பெருமானால் அடியெடுத்து கொடுக்கக்கூடிய பெருமையுடையது இந்த சரிதம். ஏன்னா முதல் வாக்கு பெருமானுடைய திருவாக்கில் இருந்து வந்தது தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் மண்புகழாரை எடுத்து செய்ப்பா மொழி என்றார் என்று சொல்லி தடுத்தாட்கொண்ட புராணத்தில் போன வாரம் நம்ம சிந்தித்தோம். அப்போ அந்த அளவுக்கு உயர்வான ஒரு நிலை நமக்கு இந்த தில்லைவாழ் அந்தணர் புராணத்துக்கு நம்முடைய பெருமானை கொடுத்திருக்கிறார். நம்பிகள் பாட ஆரம்பித்தது, அதுக்கு அடுத்தது திருநீலகண்டத்து குயவனார் என்று சொல்லுவது அடுத்த புராணமாக நமக்கு அமையப்பெற்றிருக்கிறது. இனிமேல் வரக்கூடியது எல்லாமே நமக்கு அந்த திருத்தொண்ட தொகை வரிசையில் தான் வரும். சரிதம் எல்லாமே அப்படி தான் வரும் என்று சொல்லி இதில் திருத்தொண்ட தொகையில் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், தில்லைவாழ் அந்தணர்க்கு அடியேன் சொல்லலை, தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி தியாகேச பெருமானே அங்கே அடியார்க்கும் அடியேன் என்பதை உணர்த்துகிறார். இப்படி திருத்தொண்ட தொகையிலே துதிக்க பெற்ற தில்லைவாழ் அந்தணர் என்பது தன்மைகளை அவங்களுடைய தன்மைகளை கூறக்கூடிய ஒரு பகுதி. அதாவது திருவாரூர் தியாகேசருடைய திருவாக்கு, தில்லையில் வாழும் அந்தணர் தமது அடியார்களுக்கும் நான் அடியேனாய் உள்ளேன் என்று சொல்லி இறைவனை அடியெடுத்து கொடுக்க நம்பிகள் பாடுகிறார். அப்படி தில்லைவாழ் அந்தணர் அப்படின்னா வினைத்தொகைங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்தாங்க, இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, இனிமேலும் வாழ்வார்கள் அப்படின்னு முக்காலத்தை உணர்த்தக்கூடியது. அதனால் எப்பொழுதும் பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு கூறுதுமேன்னு சொல்லுவது போல் அன்றும் சரி இன்றும் சரி எப்பொழுதும் சரி அந்த மரபு அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஆமாம், தம் அடியார் அப்படின்ற தமக்கே உரிய உரிமை அடிமை செய்பவர் என்று சொல்லி, அதாவது இறைவன் தில்லைவாழ் அந்தணர் தம்மடியார் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, தனக்கு பணி செய்யக்கூடிய உரிமையுடையவர்கள் அப்படிங்கிறத இறைவனே அங்கே சொல்கிறார். பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்யக்கூடிய கூத்த பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்யக்கூடியவர்கள் இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அடியார்க்கும் என்று சொல்வது அந்த அந்தணர்க்கே என்று அடியார்க்கும் என்று சொல்லி அங்கே சொல்கிறாருங்க. ஆமாம்,
வகை நூல் என்று சொல்லி நமக்கு திருத்தொண்டர் திரு அந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லுகின்ற பொழுது, செப்பத்தகுபுதல் தகுபுகழ் தில்லை பதியில் செழுமறையோர் ஒப்ப புவனங்கள் மூன்றினும் உம்பரின் ஊரெரித்த அப்பற்கு அமுத திருநடற்கு அந்திப்பிறையணிந்த துப்பற்கு உரிமை தொழில் புரிவோர்தமை சொல்லுதுமே. துப்பற்கு உரிமை தொழில் அப்படின்னா அங்கே தில்லையில் இருக்கக்கூடிய கூத்தப்பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்யக்கூடிய அந்தணர்களை பற்றிய சரிதம் என்று சொல்லி சொல்கிறாருங்க. முதல் நூலில் கண்ட அந்த தில்லை என்றது வகை நூலில் வந்து செப்பத்தருப்புகள் தில்லை என்று சொல்லி சொல்கிறாருங்க. அப்படின்னா சொல்லுவதற்கு பெருமை வாய்ந்த ஒரு தகுதி வாய்ந்த அந்த தில்லை என்று சொல்லி, அதை போதியா நிற்கும் தில்லை என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் வருது. இப்படி வந்து அப்படி அந்த அங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி அவர்களை பற்றிய சரிதம் என்று சொல்லி இதில் சொல்கிறார். அடுத்தது நமக்கு பெரிய புராணத்தில் முதல் பாடலாக சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, எப்படி உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் சொன்னாரோ அதே மாதிரி தத்துவமுடைய பாடல் இந்த 2 பாட்டு. இப்போ 10 பாடல் மொத்தம், அதில் 2 பாடல் கூத்த பெருமானை பற்றி பாடுறார். அடுத்த 8 பாடல் வந்து தில்லைவாழ் அந்தணர்களை பற்றி பாடுறார். ஏன் அப்படின்னா அந்த 3000 அந்தணர்களில் வந்து சாமியும் ஒருத்தர். அதனால் வந்து முதல் 2 பாடல் வந்து கூத்த பெருமானை பாடி, அதற்கு பிறகு 8 பாடல்கள் வந்து அந்தணர்களை பற்றி பாடுறார். அது ஒரு பெரிய சிறப்பு. அதில் இந்த முதல் 2 பாட்டு எப்படி இருக்குதுன்னா, முதல் பாடல் வந்து பெருமானுடைய சொரூப நிலை, அதை நிற்கள திருமேனி என்று சொல்லி சொல்லுவது. 2வது பாட்டு கற்பனை கடந்த சோதி என்று சொல்லி சொல்லுவது பெருமானுடைய அந்த சகல திருமேனி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக தத்துவமாக அமையப்பெற்ற பாடல் இந்த 2 பாடலுமே. அதில் முதல் பாட்டு, ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவும் ஆகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு. நம்ம தீபாரணை காட்டுகின்ற பொழுது எல்லாரும் பாடக்கூடிய பாட்டு தான் இந்த 2 பாடலும். அதில் நமக்கு வந்து சிவக்கோணிய உரை என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். ஆதியாய் நடுவுமாகி அப்படின்னா ஆதியாகியதுடன் நடுவுமாகி அப்படின்னு சொல்லி எடுக்கணும். நம்ம பெருமான் வந்து ஆதியாகுவதுடன் நடுவுமாகி என்று சொல்லி, அப்படின்னா அளவில்லா அளவுமாகி அப்படிங்கிறார். அளவில்லா அளவுமாகினா நம்முடைய பாசஞான பசுஞானங்களால் அளந்தறிய முடியாத பெருமான்கிறார். அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய அறிவை கொண்டு பெருமானை இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை சுந்தரர் சொல்கிறார் இல்லைங்களா? அது மாதிரி நம்மளுடைய சொந்த அறிவை கொண்டு பெருமானை அறிய முடியாது. அப்போ எப்படி அறியறது அப்படின்னா, அதை வாதவூரடிகள் சொல்கிறார் இல்லையா, அவனருளாலே அவன் தாள் வணங்கி. அப்போ பதிஞானத்தினால தான் இறைவனை அறிய முடியும். அப்போ பசுஞான பாசஞானங்கள் என்று சொல்லக்கூடிய ஆன்ம அறிவு, அப்போ நம்முடைய கருவிகரணங்களை கொண்டு அறிவது, இதெல்லாம் நம்மளால் இந்த இறைவனை வந்து அப்படி நம்ம அடைய முடியாது, அறிய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை தத்துவங்கள் நிரம்ப இருக்கக்கூடிய திருப்பாட்டு. சிவஞானத்தால் அறியப்படும் பொருளாகி, அப்புறம் சோதியாய் உணர்வுமாகினார், காட்டும் அறிவாகிய ஒளியும் அது காட்ட காண்கின்ற அறிவுமாகி என்று சொல்லி, இருவகை மாயைகள் என்றும் தோன்றி எப்பொருளும் ஆகி, இது 2 வகையான மாயை நமக்கு, சுத்த மாயை அசுத்த மாயை என்று சொல்லி, அந்த 2 வகையான மாயைகளிலிருந்து அந்த தோன்றக்கூடிய பொருளுமாக இருக்கக்கூடிய எப்பொருளுமாகி, அப்புறம் என்ன சொல்கிறார், அவை அனைத்திலும் அத்துவிதமாய் கலந்ததொரு பொருளேயாகி. பெருமான் எப்படி இருக்கிறார்னா உலகப் பொருள்களில் பிரிப்பின்றி அத்துவிதமாக இருக்கிறார். நம்ம உயிர் பொருள் உயிரற்ற பொருள் எல்லா பொருளிலும் பெருமான் கலப்பில்லாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதனால தான் பெருமானுக்கு வியாபகத்தன்மையுடையவன் அப்படின்னு சொல்லி பேருங்க. எல்லா விஸ்வநாதன் அப்படின்னா என்னென்னா வியாபித்திருக்கக்கூடியவன், அண்டம் முழுதுடையார். கவுந்தப்பாடியில் இருக்கக்கூடிய சாமி வேறு அண்டம் முழுதுடையார். அவர் பேர் வந்து விஸ்வநாதன் தான், விஸ்வநாதன் விசாலாட்சி தான். ஆனால் அதை வந்து சென்னை பைய தமிழ் படுத்தி எப்படின்னா விஸ்வநாதன் அப்படிங்கிறது அண்டம் முழுது உடையவன், எல்லா பக்கம் அவன் இல்லாத இடமே கிடையாது இல்லைங்களா. அதே மாதிரி அம்மா பேர் விசாலாட்சிங்கிறது நீள் நெடுங்கண்ணி அப்படின்னு சொல்லி தமிழ் படுத்தி வச்சாங்க. அது மாதிரி பெருமான் வந்து எப்படின்னா வியாபகத்தன்மையுடையவன். ஆன்மாக்களும் வியாபகத்தன்மையுடையது தான். ஆனால் ஆன்மாக்கள் வந்து ஆணவமல அந்த குறை இருக்கிறதுனால நம்மளால் அந்த வியாபகமாக அறிந்து கொள்ள முடியறதில்லை. பெரிய ஞானிகள் எல்லாம் வந்து பின்னாடி நடக்கக்கூடியதை இப்போ சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு அந்த ஆணவ மலம் குறைஞ்சிருக்கு, ஆணவ மலம் வந்து நீங்கப்பட்டவர்கள் அவங்கெல்லாம்.
அதனால் அவங்க வந்து பின்னாடி வரக்கூடியது முன்னாடியே சொல்லக்கூடிய ஆற்றல், அவங்களுடைய அறிவெல்லாம் வியாபகத்தில் இருக்கும். நம்மளுடைய அறிவு வியாபகம்தான், ஆனால் அந்த ஆணவம் என்ன செய்யுதுன்னா அணுத்தன்மைப்படுத்திடுது. அதுதான் நமக்கு நம்மளால் அறிந்து கொள்ள முடியாததுக்கு அதுதான் காரணம். அதான் சொல்கிறார். அப்படி காட்டும் அறிவாகிய ஒளி அது காட்ட காண்கின்ற அறிவுமாகி என்று சொல்லி இருவகை அத்துவிதமாக கலந்த ஒரு பொருளேயாகி, அப்புறம் என்ன சொல்கிறார், பெண்ணுமாய் அதனோடு இணைந்த ஆணுமாகி என்று சொல்லி அப்படி போதித்து நிற்கும் தில்லையின் பொதுவில் ஆடுகின்ற திருக்கூத்து எம்மால் போற்ற பெறுவது என்று சொல்லி போற்றி போற்றி என்று சொல்லி வணங்குகிறார். ஆமாம், ஆதியாய் அப்படிங்கிறதுக்கு விளக்க உரை சொல்லுகின்ற பொழுது எல்லா உலகங்களுக்கும் தோற்றுதற்கர்த்தாவாய் அந்தம் ஆதி என்ற உண்மை நூலில் கண்டவாறு மகா சம்ஹார காலத்திலே எல்லா உலகங்களும் சம்ஹாரகர்த்தாவாக இறைவனிடத்தை ஒடுங்கி நின்று மீண்டும் சிருஷ்டி காலத்தில் அவனிடத்தினின்றும் தோன்று. அதாவது முதல் சூத்திரம் அதுதான் சொல்லுதுங்க. ஏன்னா முதல் சூத்திரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது அந்த மாதிரி என்மனார் புலவர்னு முடியும். அவனவள் அது எனும் அவைமூ வினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்த மாதிரி என்மனார் புலவர் அப்படின்னு சொல்லி சிவஞான போத முதல் சூத்திரம். அப்படின்னா நம்ம உலகம் வந்து சம்ஹார காலத்தில் எங்கே போய் ஒடுங்குது அப்படின்னா மாயையில் ஒடுங்கும். அந்த மாயை எங்கே ஒடுங்குன்னா பெருமானுடைய திருவடியில் ஒடுங்கும். மீண்டும் வந்து சிருட்டி காலத்தில் அது எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா எங்கே ஒடுங்குச்சோ அங்கேருந்து தான் வரும். அப்போ சம்ஹார கடவுள் யாரோ அவர் தான் இந்த உலகத்தை தோற்றுவிக்க முடியும் அப்படிங்கிறதான் அந்த முதல் சூத்திரம் சொல்லுது நமக்கு. ஏன் இந்த உலகம் மீண்டும் மீண்டும் தோன்றுது, அதுக்கு பேர் புனருற்பவன்னு பேருங்க சைவ சித்தாந்தத்தில். ஏன் தோன்றுது அப்படின்னா மலம் ஒடுங்கி மலத்துளதாம் அப்படின்னாரு. மலம் இருக்கிறதுனால அந்த ஆணவ மலத்தை தேய்ப்பதற்காக குறைப்பதற்காக இந்த உலகம் மீண்டும் மீண்டும் தோன்றுகிறது. ஆன்மாக்களுக்கு இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை குறைத்து கொள்வதற்காக இந்த உலகத்தை எதுக்கு சாமி இப்படியெல்லாம் படைச்சி வச்சுருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய ஆணவ மலத்தை நாம் வந்து சிவபுண்ணியங்கள் செஞ்சு அதை நாம் வந்து நீக்கி கொள்வதற்காக. அதான் ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதிரி என்மலார் புலவர் என்று சொல்லி நமக்கு முதல் சூத்திரம் சொல்லுது. அப்படி எங்கே வந்து உலகம் ஒடுங்குதோ அங்கேருந்து தான் மீண்டும் ஆரம்பிக்கும். ஒடுக்கம் எங்கேயோ அங்கேருந்து தான் தோற்றம் என்று சொல்லி சொல்கிறார். சம்ஹாரகர்த்தாவை தான் மீண்டும் வந்து சிருட்டி கர்த்தாவாகவும் பெருமானே இருப்பார். அப்பர் பெருமானுடைய தேவாரத்தில் பெருங்கடல் மூடி பிரளயங்கொண்டு பிரமனும் போய் இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான் கலேவரமும் கருங்கடல் வண்ணன் கலேவரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடல் மேல நின்று எம்மிரை நல்வீனை வாசிக்குமே என்று சொல்லி இந்த உலகம் அப்படி அழிகின்ற காலத்தில் அந்த ஒடுக்க காலத்தில் எல்லாரும் பிரம்மன் முதலாக திருமால் முதலாக எல்லாரும் போய் ஒடுங்கிடுவாங்க. மீண்டும் பெருமானது அந்த உலகத்தை தோற்றுவிக்க முடியும் என்று சொல்லி அப்புறம் பெருமான் சொல்கிறாருங்க. சிவபுர பதிகத்திலே அதான் சொல்கிறார். புவம் வழி கணல் புனல் புவிகளை உரை மறை திரிகுணம் அமர் நெறி திவமலை தரு சூரர் முதலியர் திகழ் தரும் உயிரவை அவை தம பவமளி தொழில் இது நினைவொடு பதுமனன் மலரதும் அருவிய சிவனவன். சிவபுர பதிகத்தில் அந்த எல்லா ஒடுக்கமும் எங்கேயோ அதே தான் தோற்றமும் அங்கிருந்து தான் தோன்றும் என்று சொல்லி பெருமானுடைய திருவடியில் தான் ஒடுங்கும் அங்கிருந்து தான் தோன்றும் என்று சொல்லி அதில் ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்திலையும் சொல்லப்படுது. இவ்வாறன்றி ஆதி என்பதற்கு முதற்காரன் என்று கூறுவாரும் உண்டு. அதாவது நம்ம உலகம் தோன்றுவதற்கு 3 காரணங்க. முதல் காரணம் நிமித்த காரணன், துணை காரணம். அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணுன்னா ஒரு மண் சட்டி இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அது தோன்றுவதற்கு முதல் காரணம் மண், அதுக்கு நிமித்த காரணன் குலாலன், துணை காரணம் தண்டு சக்கரம் இதெல்லாம். இப்போ மண்ணே வந்து அது தானே வந்து குடமாக முடியுமான்னா ஆகாது. அப்படின்னா இந்த உலகம் தோன்றுவதற்கு முதல் காரணம் மாயை, அப்புறம் நிமித்த காரணன் இறைவன். ஏன்னா மாயையே உலகம் மாயையிலிருந்து அப்படியே நேராக தோன்றிடுமானா அது தோற்றுவிக்கிறதுக்கு ஒரு கர்த்தா வேணும். அதான் நிமித்த காரணன் என்று சொல்லுவது. அது யார்? இறைவன் தான் நிமித்த காரணன். அப்புறம் தோன்றுவதற்கான துணை காரணம் இந்த கண்மம் மாயை இதெல்லாம் வந்து துணை காரணம் என்று சொல்லி இப்படி தான் ஒரு குடம் தோன்றுவதற்கு மண் முதல் காரணம், அதே மாதிரி குலால நிமித்த காரணன், தண்டு சக்கரமெல்லாம் துணை காரணம். அது மாதிரி தான் உலகம் தோன்றுவதற்கு முதல் காரணம் மாயை, அதே மாதிரி
நிமித்த காரணன் இறைவன், துணை காரணம் மாயை கண்மங்கள் என்று சொல்லுவாங்க. அப்போ ஒரு உலகம் தோன்றுது அப்படின்னா அது தானே தோன்ற முடியாது. ஏன்னா சடப்பொருள் அது. மாயை என்று சொல்லுவது சடம். அதை தோற்றுவிக்கிறதுக்கு ஒரு அறிவு பொருள் ஒன்று வேணும். பெருமானால் தான் முடியும், நம்மளால் அது முடியாது. நம்மளுடைய அறிவு அந்த அளவுக்கு முடியாது. அதுதான் முதல் காரணம், நிமித்த காரணம், துணை காரணம் என்று சொல்லி இதெல்லாமே பெருமான் தான் செய்கிறார் என்று சொல்லி இதில் சொல்கிறார். ஆதியாய் நடுவும் ஆகி உலக சிருஷ்டி திதி சம்ஹாரம் மூன்றும் தில்லை திருநடனத்தில் ஆவண என்பது என்று சொல்லி, அதாவது ஆதியாய் நடுவுமாகின்னு சொல்கிறதுல இந்த 5 செய்யக்கூடியது நம்முடைய தில்லை கூத்தப்பெருமானுடைய திருநடனம். அதுக்கு பேர் 5 கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லி 5 கூத்து தான் நம்முடைய கூத்தப்பெருமான். அதனால் இவற்றுள்ளே அடங்குவன் என்று சொல்லி, எனவே 5 நடனம் என்பதை உபயோகித்து அருளியபடி என்று சொல்லி அளவிலா அளவுமாகி என்று சொல்லி சொல்கிறாருங்க. சிவஞான பாடியத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பசு பாச ஞானங்களாகிய சுட்டு உணர்வினால் அறியப்படும் பொருளும் எவ்வாற்றாலும் அறியப்படாத பொருளும் அசத்து என்று சொல்லி, அதாவது நம்மளுடைய அறிவு கொண்டு நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய பொருள் எல்லாமே அசத்து பொருள் தான். அது சித்து பொருள் கிடையாது. தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா பொருளும், அப்போ கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள் எல்லாமே தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள் தான். இறைவனை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு பார்க்கறதுக்கு அவன் அருள் வேணும் இல்லைங்களா? அதனால் நம்ம சூக்குமமாக இருக்கக்கூடிய பொருளெல்லாம் அழியாத பொருள் என்று சொல்லுவாங்க. இப்படி அதலின் சிவஞானம் காட்ட காணும் ஆன்ம சிற்சக்தியாகிய அளவையால் பரம்பொருள் அறிந்து அனுபவிக்கப்படும் பொருளே என்று சொல்லார். அறியவே முடியாத ஒரு பொருள் அப்படிங்கிறது இருந்தால் ஒன்று தான், இல்லாத போனால் ஒன்று தான். ஒரு வகையால் அறிய முடியும், ஆனால் நம்மளுடைய கருவிகரணங்களை கொண்டு அறிய முடியாது. அதுதான் பெருமானுடைய நிலை என்று சொல்லி, சோதியாய் உணர்வுமாகி என்று சொல்லி நமக்கு சொல்கிறார். தோன்றிய பொருளுமாகி அவ்வாறு உணரும் அறிவினால் உணரப்பெறும் பொருள் பிரபஞ்சமெல்லாம் தானே வியாபித்து நின்று என்று சொல்லி பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது அற்புத திருவந்தாதியில் அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய், இதில் என்ன சொல்கிறார்னா, அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே. அப்புறம் என்ன சொல்ற, விரி சுடர் பார் ஆகாசம் அப்பொருளும் தானே அவன் என்று சொல்லி எல்லாமே இறைவன் தான் என்று சொல்லி காரைக்காலமையார் அற்புத திருவந்தாதில் சொல்லாங்க. அறிவானும் தானே அறிவிப்பான் தானே. சாமி நமக்கு அறிவித்தால் அன்று நம்ம அறிய முடியாது. ஆன்மாக்களுடைய அறிவு என்னென்னா, அறிவித்தால் அறியக்கூடியது ஆன்மா. எந்த ஒரு பொருளையும் நம்மளாக அறிய முடியாது. நம்மளுடைய அறிவு அப்படிப்பட்ட அறிவு இல்லை, வியாபக அறிவு கிடையாது. அதான் அம்மா சொல்கிறாங்க, அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே என்று சொல்லி, அப்புறம் விரி சுடற்பார் ஆகாசம் அப்பொருளும் தானே அவன் என்று சொல்லி எல்லாமே இறைவன் தான் என்று சொல்லி அற்புத திருவந்தாதில் காரைக்காலமையார் சொல்கிறாங்க. அப்புறம் பேதியா ஏகமாகின தோன்றிய பொருள்களினுள் வேதமர அத்துவிதமாய் கலந்து நின்றதொரு பொருள். பேதியா ஏகமாகி தோன்றிய பொருள்களில் பேதமர அத்துவிதமாக கலந்திருக்கக்கூடியது பெருமான் என்று சொல்லி அப்படிப்பட்ட பெருமான் அத்துவிதமாய் கலந்து நின்றதொரு பொருளாகி என்று சொல்லி, அப்புறம் என்ன சொல்றார், சுத்த அசுத்த மாயைகளில் நின்று தோற்றுவிக்கும் இறைவன் தான் அவற்றோடு அந்நியமின்றி கலந்து நிற்கும் நிலையை இங்கு குறித்தபடி என்று சொல்லி, இந்த உலகம் தோன்றுவது தன்னுடைய அருள் சக்தியை கொண்டு அசுத்த மாயிலிருந்து இந்த உலகத்தை பெருமான் தோற்றுவிக்கிறார். அப்படி தான் நமக்கு திருமுறைகளில் வருது, பெரிய புராணத்தில் பல இடங்களில் வருதுங்க. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருடைய முதல் சந்திப்பில் சொல்லுகின்ற பொழுது, இருட்கடு உண்டவர்தம் அருளும் உலகமெல்லாம் ஈன்றால்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை ஞானக்கன்று மரசும் செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் என்று சொல்லி அந்த சீர்காழியில் முதல் சந்திப்பில் ஊமை சொல்லுகின்ற பொழுது, இருட்கடு உண்டவர்தம் அருள் யார், சிவபெருமானுடைய திருவருள் போல ஞானசம்பந்த பெருமான். அப்புறம் என்ன சொல்கிறார், உலகமெல்லாம் ஈன்றால்தன் திருவருள். அப்போ உலகத்தை யார் படைத்தாங்க, உமையம்மை மூலமாக திருவருள் சக்தி மூலமாக இறைவன் படைக்கிறார். அதான் உலகமெல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி நாவுக்கரசு பெருமான உமையம்மையினுடைய திருவருள் அப்படிங்கிறார். அது சிவபெருமானுடைய திருவருளாக ஞானசம்பந்த பெருமான், உமையம்மையினுடைய அருளாக நமக்கு ஞானசம்பந்த நாவுக்கரசு பெருமானை சொல்கிறார். இப்போ உலகமெல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி அப்படிங்கிறதுனால இந்த உலகத்தை அசுத்தமாயிலிருந்து யார் நமக்கு படைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா பெருமானுடைய திருவருள் சக்தியின் மூலமாக
இந்த உலகம் தோன்றுகிறது அப்படிங்கிறது. நமக்கு ஆன்மாக்கள் தோன்றதில்லை, அழியிறதும் கிடையாது. அது எப்பொழுது நித்தியமான பொருள். எப்படி இறைவன் நித்திய பொருளோ அதே மாதிரி ஆன்மாவும் நித்திய பொருள். இப்போ நமக்கு இந்த உடம்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு இந்த உடம்பு, கருவிகரணங்கள், இந்த உலகம், அனுபவிக்கக்கூடிய போக பொருள்கள், இதெல்லாம் தான் நமக்கு தோற்றுவிக்கக்கூடிய பொருளை வழிய ஆன்மா எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்று சொல்லி சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுது. இப்படி சத்தியும் சிவமுமாம் சரிதை பன்மை யோகிகள் யாவையும் பயில்வன என்று சொல்லி நம்முடைய நாவுக்கரசருடைய புராணத்தில் அங்கு இந்த திருவையாறில் பெருமான் கைலை காட்சி கொடுக்குறாரு இல்லைங்களா. அப்போ எல்லா உயிர்கூட்டங்களுமே ஆணும் பெண்ணுமா தெரியும். அந்த மாதர்பிறை கண்ணியானை பதிகத்தை பார்த்தோம்னா தெரியும். ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு அந்த ரெண்டு எல்லாம் ஜோடி ஜோடியாகவே தான் சொல்வார். யானையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பன்றியாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, எல்லாமே அங்கே ஆணும் பெண்ணுமாக தான் வரும். அதுக்கு என்ன காரணம்? சத்தியும் சிவமுமாம் சரிதை பன்மை யோகிகள் யாவையும் பயில்வன என்று சொல்லி இந்த உலகமே எப்படி இருக்குது அப்படின்னா சிவசக்தி சொரூபமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுவதற்காகத்தான் நாவுக்கரசு பெருமானுக்கு அந்த காட்சி அங்கே கிடைக்கிது. அவர் கண்ட காட்சியை அந்த பதிகத்தில் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லி, அது எந்த உயரை பார்த்தாலும் அவர் எப்படி பார்த்தார் அப்படின்னா உமையம்மையும் சிவபெருமானாகவே பார்த்தார். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இதை அந்த பதிகம் முழுக்க அப்படியே சொல்லிட்டு வரார். அப்போ உலகம் எப்படி இருக்குதுன்னா சத்தியும் சிவமுமாக இருக்கிறது என்று சொல்லி சிவஞான சித்தியார் அதான் சொல்லுதுங்க. சத்தியும் சிவமுமாய தன்மையில் இவ்வுலகமெல்லாம் ஒத்த ஒவ்வானும் பெண்ணும் குணியுமாகி வைத்தனன் வளால் வந்த ஆக்கமை வாழ்க்கை எல்லாம் இத்தையும் அறியார் பிட லிங்கத்தின் இயல்பு மோரார் என்று சொல்லி நம்ம சிவஞான சித்தியாரில் இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. பொதியா நிற்கும் அப்படின்னா பொதித்து நிற்கின்ற என்று சொல்லி கம்மி பண்ணியிருக்கு. சரி, தில்லை என்று சொல்லுவது அந்த தில்லையினுடைய நகரத்தை சொல்கிறார். தில்லை என்ற மரமடைந்த காடாக இருந்ததுனால தில்லை என்று சொல்லி, தில்லை பொதுநடம் என்று சொல்லி அந்நகரில் அமைந்த அந்த சபையில் ஆடக்கூடிய திருக்கூத்து என்று சொல்லி சொல்கிறார். தில்லை மாநகர் போற்றி தில்லையுள் செம்பொன் அம்பலம் போற்றி அம்பலத்தாடு நாடகம் போற்றி என்று சொல்லி கோயில் நான்மணி மாலையில் பட்டிருத்தடிகள் சொல்கிறார். தில்லை மாநகர் போற்றி, அப்புறம் தில்லையுள் செம்பொன் அம்பலம் போற்றி அம்பலத்தாடு நாடகம் போற்றி. முதல்ல தில்லையை சொல்லி அப்புறம் அந்த பொன்னம்பலத்தை சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பெருமானை சொல்கிறார். நம்முடைய பட்டினத்தடிகள் நான்மணி மாலையில் சொல்கிறார், கோயில் நான்மணி மாலையில். இப்பாட்டில் ஆதி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க, அதாவது பெருமானுடைய அந்த திருவருள் தான் நமக்கு இதில் அந்த நிற்களம் என்று சொல்லக்கூடிய அந்த நிற்கள திருமேனியாக இருக்கக்கூடியதான் நமக்கு இதில் சொல்லப்பட்டது என்று சொல்லி அடுத்த திருப்பாட்டில் இதுவும் இறைவனை பற்றி சொன்னது தான். சகல திருமேனி என்று சொல்லக்கூடியது. கற்பனை கடந்த சோதிகரணையே உருவமாகி அற்புத கோலநீடி அருமறை சிரத்தின் மேலாம் சீட்பரவி யோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. அதாவது கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி, இது அதே தான். பசுஞான பாசஞானங்களால் கற்பிக்கப்பெற்ற அவைகளை எல்லாம் கடந்து நின்ற முன்பாட்டில் கூறிய அந்த சோதி பொருளானது அதை முதல்ல அந்த பாட்டில் பெருமானுடைய வடிவம் சோதி வடிவமாக நம்ம அப்படி இருக்கக்கூடிய பெருமான் இங்கே கருணையே உருவமாகி அருளே திருமேனியாக கொண்டு வர்றதாக நமக்கு இந்த பாட்டில் சொல்கிறாருங்க. அற்புத கோலம் நீடி, அப்போ அரிதற்கரிய அற்புதமாகிய கோலத்திலே நீடி என்று சொல்கிறார். அரிய வேத சிரசாகிய உபநிடதங்களின் உச்சியில் உணர்த்தப்படும் ஞானாகாயத்தின் வடிவமாகிய தில்லை திருச்சிற்றம்பலத்திலே திளைத்து நின்று என்று சொல்லார். அப்படி அழகுடனே திருக்கூத்து செய்கின்ற பூ போன்றதும் கலலை அணிந்ததுமாகிய திருவடி நம்மால் போற்ற பெறுவது என்று சொல்லி அந்த திருவடியை வணங்கிக்கிறோம் என்று சொல்லி, அதாவது இந்த பாட்டிலே பூங்கலல் போற்றி போற்றி அப்படின்னு சொல்கிறார். ரெண்டு பாடலுமே பெருமானை பற்றி சொல்லக்கூடியது தான். அதை கற்பனை கடந்தது கற்பிக்க பெறுவது எல்லாம் கற்பனை என்று சொல்லி உரையாசிரியர் சொல்கிறார். கற்பிக்கப்படுவது எல்லாம் கற்பனை என்று தனக்கு மேல் ஒருவர் இருந்து கற்பித்தல் அன்றி
தானே எல்லாவற்றையும் கற்பிக்கின்ற சுயம் பிரகாசமாகிய சோதி என்பது கருத்து. அப்படின்னா கற்பனை கடந்த சோதினா தனக்கு பெருமானுக்கு கற்பித்தர் யாரும் கற்றுக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது இப்போ ஒளிப்பொருள்கள் 3 பொருள் இருக்குது. சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, அக்னி, 3 ஒளிப்பொருள் இருக்குது. இந்த 3 ஒளிப்பொருள்களுக்கும் ஒளி கொடுக்கறது யாருன்னா சாமி தான் ஒளி கொடுக்கணும். ஆனால் இறைவனாகிய ஒளிப்பொருள் அதுக்கு தான் தற்பிரகாசம், சுயம் பிரகாசம் அப்படின்னு பேருங்க. இந்த 3 பொருள்களுக்குமே ஒளி கொடுக்கக்கூடியது இறைவன் தான். ஆனால் இறைவனுக்கு யாரும் ஒளி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அதனால் தனக்கு மேல் ஒருவர் இருந்து கற்பித்தலன்றி தானே எல்லாவற்றையும் கற்பிக்கின்ற சுயம் பிரகாசமாகிய சோதி என்பது கருத்து என்று சொல்கிறார். திருக்கழுமல தேவாரத்தில் சொல்கிறார், முத்தியும் ஞானமும் வானவரறியா முறைமுறை பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் கழுமல தேவாரத்தில் சொல்கிறார். அதை கற்பனை கற்பித்த கடவுளை அப்படின்னு சொல்கிறார். என்று இப்படி பெருமானுடைய சோதி சுயம் சோதி என்று சொல்லுவது. கருணையே உருவமாகி அப்படின்னு சொல்லி தனக்கென ஒன்றும் வேண்டாத உயிர்களின் மேல் வைத்த அருளே திருமேனியாக கொண்டு என்று சொல்கிறாரு. அதாவது பெருமானுடைய திருமேனி என்னென்னா இறைவனுடைய தன்னுடைய அருளையே திருமேனியாக கொள்வது இறைவனுடைய திருமேனி. நம்மளுடைய திருமேனி அசுத்தமாய காரியத்தினுடைய பொருள் நம்மளுது. ஆனால் இறைவனுடைய திருமேனி எப்படின்னா பெருமான் தன்னுடைய கருணையவே திருமேனியாக கொண்டிருக்கிறார். சிவஞான சித்தியால் அதுதான் சொல்லுதுங்க ஞானசாத்திரத்தில், உருமேனி தரித்து கொண்டது என்றலும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோம் அருவுருவான போது திருமேனி உபயம் பெற்றோம் செப்பிய 3 நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணேனர். இறைவனுடைய 3 திருமேனி இல்லைங்களா, நமக்கு அருவுருவம் என்று சொல்லக்கூடிய சிவலிங்க திருமேனி, உருவம் என்று சொல்லக்கூடிய மாகேஸ்வர திருமேனி, 24 மாகேஸ்வர திருமேனி. இது எல்லாமே எதுக்கு சாமி எடுத்திருக்கிறார் அப்படின்னா நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணேனார் சித்தியாரில். நம்மளுடைய பிறப்பை நீக்குவதற்காக நமக்கு பக்குவத்திற்கேற்றாறு போல் அனுபவத்தை கொடுப்பதற்காக பெருமான் அப்படி இறங்கி வர்றார். அவனுக்கு திருமேனி அப்படிங்கிறது அருவந்தான் இல்லைங்களா. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் உருவம் எடுத்து வருவது எதற்கு அப்படின்னா நம்மளுடைய பிறப்பை நீக்குவதற்காக. அதான் சித்தியார் சொல்லுதுங்க, திருமேனி உபயம் பெற்றோம் செப்பிய 3 நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே என்று சொல்லி நம்மளுடைய பிறப்பை நீக்குவதற்காக பெருமான் உருவம் எடுத்து வர்றார். அதான் சொல்ற அற்புத தெய்வம், அதை சொல்ற அற்புத கோலம் நீடி என்று சொல்கிறார்கள். செப்பிய 3 நந்தம் கருமேனி கிழக்க வந்த கருணையின் வடிவு காணே என்று சொல்லி, அதாவது அற்புத கோலம்னா இன்னதென்று உணரவும் ஓதவும் படாததோர் இன்ப அனுபவத்தை தரக்கூடிய ஒரு திருக்கோலம் என்று சொல்கிறார். நமக்கு கருவூர் தேவர் சொல்கிறார் 9ஆம் திருமுறையில், அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே என்று சொல்கிறார். பிரிச்சிட்டோம். கற்பனை கடந்த சோதி, நம்ம கற்பனைக்கெல்லாம் கடந்த ஒரு ஒளிப்பொருளாக இருக்கக்கூடியவன் பெருமான் இல்லைங்களா. முருகப்பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் நம்முடைய கந்தபுராணத்தில் வரும், அருவமும் உருவமாகி அனாதியாய் பிளம்பாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பது மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமை என்று சொல்லி கந்தபுராணத்திலே நமக்கு நம்முடைய கச்சி விஸ்வாச்சாரியார் சொல்கிறார். முருகப்பெருமான் எப்படின்னா சிவபெருமான் எப்படியோ அதே மாதிரி முருகப்பெருமான். அதை கந்தபுராணத்தில் தான் பார்க்க முடியும். நான் அவன் வேறலன் அப்படிங்கிறார். சிவபெருமானே சொல்லார், நான் அவன் வேறலன் அப்படின்னே சொல்கிறார். அப்படின்னா முருகப்பெருமானை சொல்லுகின்ற பொழுது அருமுக சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் இதே மாதிரி பெருமானை சொல்லுகிறார்கள். அதே மாதிரி கற்பனை கடந்த சோதி என்று சொல்லி நம்மளுடைய கற்பனைக்கெல்லாம் எட்டாத ஒரு பரம்பொருள் நம்முடைய கூத்தப்பெருமான் என்று சொல்கிறார். அதே மாதிரி நமக்கு நம்முடைய 3 திருமேனிகள் அருவம் உருவம் அருவுருவம் என்று சொல்லி அதையெல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடியது பெருமானுடைய அந்த திருமேனி. அப்படி அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே என்று சொல்லி கருவூர் தேவர் நமக்கு திருவிசைப்பாவில் சொல்கிறார்.
அதே மாதிரி பத்தியாய் உணர்வோர் அருளைவாய் மடுத்து பருகுதோர் அமுதம் ஒத்தவர்க்கே தித்தியாய் இருக்கும் தேவர்கள் இவர்தன் திருவுரு இருந்தவா பாரீர் என்று சொல்லி திரு பூந்துருத்தி தேவாரத்தில் நம்முடைய திருவாரூர் தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அற்புதம் அப்படின்னா இன்னதென்று சுட்டி அறியப்படாது அதுவாய் நின்று அனுபவிக்கப் பெறுவதர் இன்ப அனுபவம் என்று சொல்லி சொல்லார். கற்பகத்தின் பூங்கும் அந்த பாடல்கள் அற்புதமோ சிவனருளோ என்று சொல்லி அந்த நம்முடைய பரவினாச்சாருடைய அழகை பற்றி சொல்லுகின்ற பொழுது சுந்தரர் அது மாதிரி நினைப்பார். அப்போ அற்புதம் என்று சொல்வது இன்னதென்று சுட்டி அறியப்பட முடியாத ஒரு மேலான ஒரு பொருள் என்று சொல்கிறார் இந்த இடத்துல. அதே மாதிரி அருமறை சிவம்னா வேத சிரம் என்று சொல்கிறார். மேலாம் சிற்பரவி யோமம் அது பிறப்பதற்கு மேலே ஒடுங்குவதற்கும் நிலைக்கலனாகிய ஞான ஆகாயம் என்று சொல்லி, சிற்பரவி யோமம் அப்படின்னா ஞான ஆகாயம் என்று சொல்கிறார். இதனையே சிற்பரமாம் அம்பரம் என்று சொல்கிறார். வியோமம் அப்படிங்கிறது அதாவது எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடியது. வியோமம் என்று சொல்லுவது அம்பரம் ஆகாயம், பரம் பின் சிற்பரவி யோமமாம் திருச்சிற்றம்பலம் என்றது ஞான ஆகாயமாகி அம்பலம் என்று சொல்லாருங்க. ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய தில்லையம்பதியில் வழிபாடு செய்கின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் அவர் பெற்ற அனுபவத்தை அப்படி தான் சொல்கிறார். அவர் திருமுலைப்பால் உண்ட பொழுது என்ன ஞானம் பெற்றாரோ அந்த ஞானத்தை உருவத்தில் பார்த்தது தில்லையம்பதியில். ஏன்னா அம்மா அங்கே திருமுலைப்பால் கலந்து கொடுத்த பொழுது ஞானசம்பந்த பெருமான் 2 ஞானம் பெறுகிறார். பரஞானம் அபரஞானம். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம். தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் அந்த பெற்ற ஞானத்தை எங்கே உருவமாக பார்த்தார் அப்படின்னா தில்லையம்பதியில் பார்க்கிறார். அவர் தில்லையம்பதி வழிபாடு செய்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்லார், அண்ணலார் தமக்களித்த மெய்ஞானமே ஆன அம்பலமும் தம் உள் நிறைந்த ஞானத்தியலும் ஆனந்த ஒருவரும் திருக்கூத்து என்று சொல்லி, அண்ணலார் தமக்களித்த ஞானமே ஆன அம்பலமும் அவர் பெருமான் அந்த உமையம்மையினுடைய திருமுலைப்பால் குழைத்து கொடுத்த பொழுது பெற்ற ஞானத்தை அந்த ஞானத்தியலும் ஆனந்த ஒரு பெரும் திருக்கூத்து இப்போ அவர் தில்லையம்பதியில் தரிசித்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்கிறார். பூங்கலல் அப்படின்னா அழகிய கலலை அணிந்த திருப்படி என்று சொல்கிறாருங்க. அது கழல் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு திருவாசகத்தில் பல இடங்களில் வரக்கூடிய சொல். நிறைய சொல் பார்த்தா பெரிய புராணத்திலே திருவாசகத்திலே அப்படி ஒன்றொன்று விரவி இருக்கும். அவன் பூங்கலல் நீங்கள் சொல்கிறார் இல்லைங்களா, அங்கே போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலற்கு இணைதனை மலர் கொண்டு அங்கே பூங்கலல்னு வரும். நிறைய திருவாசக சொற்றொடர் பெரிய புராணத்தில் நம்ம பார்க்கலாம். இதை பூங்கழல் அப்படின்னா அழகிய கடல் என்று சொல்லி, அழகிய கலலை அணிந்த திருவடி என்று சொல்லாருங்க. அதாவது முன்பாட்டில் துதித்தது இறைவனது நிற்கள திருமேனியை என்றும் இப்பாட்டில் கூறியது அவனது சகல திருமேனி என்றும் கூறுவர். முதற்பாட்டிலே நடம் போற்றி என்றும் இப்பாட்டிலே நடம் செய் பூங்கலல் போற்றி. 2க்கு வேறுபாடு இருக்குது. பொது நடம் போற்றின்னு சொன்னார் இல்லையா, ஆதியாய் நடுவுமாகி பாட்டில் நடனத்தை போற்றாரு. இந்த பொது நடம் போற்றி இங்கே நடனம் ஆடக்கூடிய திருவடியை போற்றார். அது 2க்கு வேறுபாடு இருக்குது இல்லைங்களா. இங்கே என்ன சொல்லார், இந்த பாடலில் அந்த பூங்கலல் போற்றி பொற்புடம் நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி அப்படின்னு. எப்படி இருந்தாலும் நமக்கு நம்முடைய இந்த உடம்பெடுத்தனுடைய பிறவி பயனை அடையணும் அப்படின்னா நமக்கு தில்லையம்பதி சென்று வழிபாடு செய்யணும்னு சேக்கிழார் பெருமான் 2வது பாட்டிலே சொல்கிறார் நமக்கு. ஆமாம், நமக்கு அந்த இறைவர் பொற்றால் தொலை அப்படின்னு சொல்லி வருங்க. அதாவது மானுட பிறவி தாமம் வகுத்தது சிவஞான சித்தியார். இந்த ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொற்றால் தொலை அப்படிங்கிறார். அதாவது தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மானடம் செய் வரதர் பொற்றால் தொலை ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால். முதல் 2 வரியை பின்னாடி கொண்டு போகணும், பின்னாடி இருக்கிற 2 வரியை மேலே கொண்டு வரணும். அப்போ கூத்த பெருமானுடைய திருவடியை போய் நம்ம தில்லையம்பதியில் வணங்கணும்னா இந்த உடம்பெடுத்தனுடைய பயனை நம்ம அடைந்தது போல் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் 2வது பாட்டிலேயே நமக்கு சொல்லியிருக்கார். நம்ம 2வது பாடல் தான் சேக்கிழார் பெருமான் பாடியது. முதல் பாடல் அடியெடுத்து கொடுத்து கூத்த பெருமான். அது அப்போ அவர் பாடிய முதல் பாடல்லையே அந்த தில்லையம்பதி சென்று அங்கு பெருமானை வழிபாடு செய்து நம்முடைய உடம்பெடுத்த பயனை அடைந்து விடலாம் என்று சொல்லி அங்கே சொல்கிறாருங்க.
அப்படி நடம் செய் பூங்கலல் போற்றி என்று சொல்கிறார். அரண்கடல் செலுமே, அதாவது செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலம் கிளை அன்பருடுமறி மாலரணையம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்கடல் செலுமே என்று சொல்லி நமக்கு பெருமானுடைய திருவடி செலுவு இந்த 8ஆம் சூத்திரத்தில் 8ஆம் சூத்திரத்தில் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தின் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுமே என்று சொல்லி அங்கே தான் அரண்கடல் செலுமே என்று சொல்லி அந்த பெருமானுடைய திருவடி எப்போ கிடைக்குன்னா குருநாதர் வந்து நமக்கு உணர்த்துகின்ற பொழுது தான் பெருமான் திருவடி நமக்கு கிடைக்கும். அதான் சொல்கிறார் அங்கே. கடல் இணைதற்கு ஏதுவாகிய வெற்றி பாட்டை கடல் என உபசரித்தார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. தில்லைவாழந்தனர் புராண தொடக்கத்தில் இந்த 2 பாட்டும் கூத்தப்பெருமானது துதியாக கூறியமை என்னெனில் இவர் தில்லைவாழந்தர்கள் ஒருவராயும் அவர்கள் முதல்வராயும் இருக்கும் உண்மை பற்றி என்று சொல்லி தில்லைவாழந்தர்கள் 3000 வரல அவரும் ஒருவராக இருக்கிறதுனால முதல் 2 பாடல்கள் வந்து அவருடைய திருவடிகளை வணங்கி அதற்கு பிறகு இப்போ அவங்களுடைய அந்த நன்மைகளை சொல்ல போகிறார். இது 3வது திருப்பாட்டு. போற்றி நீட்டில்லைவாள் அந்தனர் திறம் புகழலுற்றேன் நீட்டினால் நிறைந்த கோலம் நிறுத்தனுக்கு உரிய தொண்டாம் பேற்றினார் பெருமைக்கெல்லை ஆயினார் பேணிவாலும் ஆற்றினார் பெருகுமன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார். அதாவது இப்படி கூத்தப்பெருமானது கடலை துதித்து கொண்டு அதன் துணையாலே அவரை முதல்வராக கொண்டுள்ள அதாவது போற்றி நீள் தில்லைவாழ் அந்தனதன் திறம் புகழலுற்றேன் அவங்களுடைய பெருமைகளை நான் சொல்ல புகுகின்றேன். அதுக்கு முன்னாடி கூத்தப்பெருமானது கடலை துதித்து கொண்டு அந்த கூத்தப்பெருமானுடைய திருவடியின் துணையினாலே அவரை முதல்வராக கொண்டுள்ள வழி நீண்டு வளர்ந்து வரும் தில்லைவாழ் அந்தனர்களின் தன்மையினை சொல்ல புகுகின்றேன் என்று சொல்லி இப்போ முதல்ல தில்லைவாழ் அந்தனருடைய பெருமைகளை சொல்லுவதற்கு முன்பாக அவர்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய கூத்தப்பெருமானுடைய திருவடி வணங்கி கொண்டு சொல்ல போகிறார். ஏன்னா 3000 அந்தணர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதில் ஒருவராக இருக்கக்கூடிய கூத்தப்பெருமானுடைய திருவடியை துதிக்கிறார் 2 பாடலில். மீது 8 பாடல்கள் வந்து அந்த அந்தணர்களை பற்றி பாட போகிறார். அதான் அவங்களுடைய திருவடி வணங்கி கொண்டு அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் தன்மையினை சொல்ல புகுகின்றேன். இவர்கள் எப்படி அப்படின்னா திருநீற்றினாலே நிறைந்த திருக்கோலத்தையுடைய கூத்தப்பெருமானுக்கு உரிமையாகிய திருத்தொண்டாகும் பேறு பெற்றவர்கள். அவங்களுடைய சிறப்பு என்னென்னா கூத்தப்பெருமானுக்கு உரிமையாக இருக்கக்கூடிய அந்த அகம்படி தொண்டு செய்து வாழக்கூடிய பெருமக்கள் என்று சொல்லி சொல்கிறார். அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை. கூத்தப்பெருமானுக்கு உரிமையாகிய திருத்தொண்டராகும் பேறு பெற்றவர்கள், எல்லா பெருமைகளுக்கும் வரம்பாய் உள்ளவர்களும், வழிபட்டு வாழ்வதற்கு ஏதுவாகிய ஒழுக்கத்திலே தலை நின்றவர்கள். ஏன்னா அவர்கள் ஒழுக்கத்தில் தலை நின்றவர்களாக இருந்ததுனால தான் இந்த திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்தில் அந்த தீர்ப்பை எங்கே யார் சொல்லணும்னு நினைக்கிறாருன்னா சாமி அது திருநீலகண்ட நாயனாரை எங்கே எழுதிட்டு போகிறாரு? தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்கக்கூடிய சபைக்கு தான் எழுதிட்டு போகிறார். அவங்க தான் தீர்ப்பு சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ அவங்க வந்து அப்போ ஒழுக்கத்திலே தலை நின்ற பெருமக்கள் என்று சொல்லி சொல்கிறாருங்க. மேன்மேலும் பெருகி வளரும் அன்பினாலே திருவடியை பற்றுக்கோடாக கொண்டு தவம் செய்து வாழ்வார்கள். அப்பெருமான் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அந்த இறைவனுடைய திருவடியிலே பற்றுக்கோடாக கொண்டு வாழக்கூடியவர்கள். அவங்க வேற எங்கேயும் எந்த ஒரு பணிக்கும் போக மாட்டாங்க. தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படின்னா அவர்கள் அந்த பெண்களை கூட வெளியில் கொடுத்து கட்டுறதுங்கிறது அந்த காலத்தில் இல்லை. இப்போல்லாம் வேறு வழி இல்லை, அப்படி போய்க்கிறாங்க. ஆனால் தில்லை பெண் எல்லை தாண்டாது அப்படின்னு சொல்லியே சொல்லுவாங்க, ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து வாழ்முதல் பொருளாக இருக்கக்கூடியது கூத்தப்பெருமானுடைய திருவடி தான். அதை நம்பித்தான் அவர்கள் வந்து தொண்டை செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி அந்தணர்களையே போற்றி அவர் திறம் புகழலுற்றேன் என்று கூறுவாரும் உண்டு. நீள் தில்லைவாழ்ந்த நடேசரை முதல்வராகவும் தம்மில் ஒருவராகவும் கொண்டு அன்று முதல் இன்று வரை வழி வளர்ந்து வரும் 3000 முனிவர்கள் என்று சொல்லி நமக்கு இந்த இடத்துல உரையாசிரியர் சொல்கிறார். கோயில் புராணத்தில் வந்து சொல்லுகின்ற பொழுது மூவுலகும் தொழும் 3000 முனிவர் அடி போற்றி, 3 உலகங்களும் தொழக்கூடிய தன்மை பெற்றவர்கள் அந்த 3000 முனிவர்கள் என்று சொல்லி அவர்களை பற்றி சொல்லுகின்றார். திறம்னா தன்மை, அது அவங்க எப்படிப்பட்டவர்கள்னா பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு கூடுதும் என்று சொல்லுவது போல அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இனிமேலும் சரி அந்த பாரம்பரியம் அப்படியே பெருமானுக்கு அகம்படி தொண்டு நிலைத்த தொண்டை உடையவர்கள் என்று சொல்லி சொல்கிறார். அதை நீட்டினால் நிறைந்த கோலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீட்டினால் நிறைந்த கோலம்னா பெருமான் திருவாசகத்தில் சொல்லுவது போல் பூசுவது வெந்நீர் பூண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணடின்னு சொல்லுவது போல்
அவன் பெருமான் பூசி இருப்பது அவனுடைய திருமேனியில் என்னென்னா அதான் திருநீர் தான். நீர் சேர்வதோர் மேனியர் என்று சொல்லி நமக்கு தேவாரத்தில் இருக்குது. அதே மாதிரி வெந்த வெந்நீர் அணிந்து விரிநூல் திகழ் மார்பில் நல்ல திருச்செங்கோட்டு தேவாரம். மெய்யை முற்றப்பொடி பூசியோர் நம்பி. அப்போ பெருமான் உடம்புல திருநீர் பூசியிருப்பார். திருமேனியில் வெந்நீர் சன்னித்த மேனியான்கான் என்று சொல்லி நமக்கு தேவாரம் சொல்லுது. அப்போ திருநீர் எங்கே அப்படின்னா பெருமானுடைய உருவமாக இருக்கக்கூடியது திருநீர். சிவஞான போதத்தில் இருக்குது. சிவஞான போதத்தில் 12ஆம் சூத்திரத்தில் 2வது அதிகரணத்தில் சாமி எதுக்கு நம்மளுக்கெல்லாம் திருநீர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார்பால் ததினை போல பாசத்தாருக்கு இன்றாம் பதி என்று சொல்லி சிவஞான போதம் சொல்லுது. அப்படின்னா பெருமானை உணர வேண்டும் என்பதற்காக அவன் தன்னுடைய உருவமாக இருக்கக்கூடிய திருநீற்றை அடியார்களுக்கு கொடுத்துருக்கிறானா. அப்போ திருநீரை பார்த்தா நமக்கு யார் நினைவுக்கு வரணும்னா இறைவன் தான் நினைவுக்கு வரணும். ஆமாம், அது திருநீர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஞானசம்பந்த பெருமான் சொல்லார். பராவணமாவது நீர் அப்படின்னார். பராவணம்னா சக்திங்க. அப்போ திருநீர் அப்படிங்கிறது என்னென்னா இறைவனுடைய அருள் சக்தி அப்படிங்கிறது நமக்கு நினைவு வரணும். ஆமாம், பராவணம் ஆவது நீர் பாவம் அறுப்பது நீர். பராவணம் அப்படின்னா அருள் சக்தி என்று சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. அப்படி பெருமானுடைய கோலம் எப்படின்னா திருநீற்று கோலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்பொழுதும் பெருமான் திருநீர் பூசியிருப்பார். அவன் தொண்டாம் பேரு, தொண்டு செய்வதிலும் பெரிய பேரின்மையால் ஆம் பேருங்கிறார். தொண்டாம் பேருனா தொண்டு செய்வதை விட ஒரு பெரிய பேர் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அது இறைவனுக்கு ஒன்று, இன்னொன்று அடியாருக்கு. இறைவனுடைய தன்மை பெற்ற அவனுடைய அடியார்களுக்கு. ஆமாம், 2 தொண்டு நமக்கு. அதான் பதிப்புண்ணியம் அப்படிங்கிறது. இறைவனுக்கு தொண்டு செய்வது, இன்னொன்று அவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வது. அதான் தொண்டாம் பேரு. ஆம் பேர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அதை விட ஒரு சிறந்த பேர் எதுவும் கிடையாது. அதான் தொண்டாம் பேரு என்று சொல்லி சொல்கிறார். ஆடும் கடலுக்கு அணுக்கராம் பேர் அதிசயப்பார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலேயே சொல்லுது. ஞானசம்பந்த பெருமான் அங்கு வருகின்ற பொழுது, வேட்களம் செல்லுகின்ற பொழுது, அங்கிருந்து தில்லையம்பதியிலிருந்து அந்த 3000 முனிவர்கள் எப்படி தெரிஞ்சாங்கன்னா சிவகணங்களாக தெரிஞ்சாங்க அவருடைய கண்களுக்கு. அவர் பார்க்கின்ற பொழுது ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருக்கண்களுக்கு அவங்களாம் எப்படி தெரிஞ்சாங்கன்னா சிவகணங்களாகவே காட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லி பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு சிறப்புடையவர்கள் என்று சொல்லி நீடுவாழ் தில்லை நான்மறையோர்தமை கண்டவன் நிலையெல்லாம் கூடுமாறு கோத்தவர் தொழுது ஏத்து சிற்றம்பலம் என கூறி என்று சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பெருமைக்கு எல்லையாயினார், பெருமைகளுக்கு வரம்பாய் நின்ற பெரியோர்கள். அதாவது பெருமையெல்லாம் இவர்களது அளவிலே உட்பட்டு, அதாவது ஒரு உயர்ந்த பெருமை சொல்லணும்னா அந்த பெருமை இவர்களுக்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அது நம்முடைய திருநீலகண்ட நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுவார்னா, திருநீலகண்ட நாயனார் இல்லை, இவர் அப்போதி நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது தாண்டவம் புரியவல்ல தம்பிரானாருக்கு அன்பர் ஈண்டிய புகழின் பாரால் எல்லையில் தவத்தின் மிக்கார் அப்படிம்பார். ஈண்டிய புகழின் பாரார் அப்படின்னா புகழ் இவர் புகழை நோக்கி போகலையாம், புகழ் இவரை தேடி வந்தது அப்படிம்பார். அப்போதி நாயனாரை பற்றி அப்படி சொல்லுவார். அது என்ன சொல்லுவார்னா அந்தணரில் மேம்பட்ட அப்போதி அப்படின்னு சொல்லுவார். அந்தணரில் மேம்பட்ட அப்போதின்னு சொல்லுவார். அதான் அந்த இடத்துல தாண்டவம் புரியவல்ல தம்பிரானாருக்கு அன்பர் ஈண்டிய புகழின் பாலார் எல்லையில் தவத்தின் மிக்கார் அப்படின்னார். எல்லையில் தவம்னா நாவுக்கரசு பெருமான கண்ணில் பார்க்கறதுக்கு முன்பாகவே குருநாதராக ஏற்றுக்கொண்டார். அப்படி குருநாதராக ஏற்றுக்கொண்ட குருநாதர் அவர் கேட்காமையே, அவர் அழைக்காமையே தானே தன்னுடைய இல்லத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு அவர் அந்த ஒரு பெருமை பெற்றவர் அப்போதி நாயனார். அதனால் ஈண்டிய புகழின் பாலார் அப்படின்பார். புகழ் அவரை தேடி வந்தது, அவர் புகழை தேடி போகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி இங்கே பெருமைக்கு எல்லை ஆயினார், அவருடைய பெருமைக்கு மேலே இன்னொரு பெருமை சொல்ல முடியாது என்று சொல்கிறார். ஆற்றினார் அப்படின்னா அவர்கள் நல்லொழுக்கத்தில் மேல் நின்று அந்த நல்லொழுக்கம் தலை நின்றார் என்று சொல்லி திருநீலகண்ட நாயனார் புராணத்தில் சொல்வது போல இவர்களும் அந்த ஒழுக்கத்தினை மேற்கொண்டவர்கள் என்று சொல்கிறார். அடித்தவம் அப்படிங்கிறது அதை திருவடியே பற்றாக கொண்டவர்கள். அடித்தவம் அப்படிங்கிறது அதானுங்க, அதை திருவடியை பற்றுக்கோடாக கொண்டு அதனை அடைய செய்யும் பூசை என்று சொல்லி கொய்து பத்தர் மலரும் புனலும் கொடு தூவி துதி செய்து மெய்தவத்தின் முயல்வார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் வருதுங்க. அதாவது அடியார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது கொய்து பத்தர் மலரும் புனலும் கொடு தூவி துதி செய்து அப்படியே சொல்லார். மெய்தவத்தின் முயல்வார், அப்படியே பெருமான் பூவும் நீரும் எல்லாம் கொண்டு பெருமானை வழிபாடு செஞ்சால் தான்
நம்ம தவம் செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறோன்னு அர்த்தங்க. இன்னும் ஒரு இடத்துல வரும், தவம் முயல்வோர் மலர் பறிப்ப அப்படின்னு சொல்லி. யாரெல்லாம் தவம் செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் மலர் பறித்து பெருமானுக்கு சாற்றுவாங்களாம். அப்படின்னு என்னென்னா சிவபூஜை பண்ணுவாங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லைங்க. தவ முயல்வோர் மலர் பறிப்ப என்று சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாரும் அதை செய்து தர முடியாது என்று சொல்கிறார். அதாவது மெய்தவத்தின் முயல்வார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வாழ்வார்னா தவத்தையே தமது வாழ்வாக கொண்டவர்கள் என்று சொல்லி இப்படி முன்னிரண்டு பாட்டுக்களிலும் இப்பாட்டிலும் கூட்டி 5 முறை அவர்களை போற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஐந்தொழில் நடனத்தை திரு ஐந்தெழுத்தால் போற்றிய குறிப்பு என்று சொல்லி இறைவனுக்கு உரிய தொண்டினை செய்யும் இவ்வுரிமை சிறப்பு பற்றியே இவர்களை திருஞான சம்பந்த நாயனார் தமது திருப்பதிகத்திலே முதலில் வைத்து பாடி அருளினார். ஊழி முதல்வர்க்கு உரிமை தொழில் சிறப்பால் வாழி திரு தில்லை வாழ் அந்தனரை முன்வைத்து என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவ்வளவு பெருமையுடையவர்கள் என்று சொல்லி அடுத்த திருப்பாட்டில் அவர்கள் பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறது இதில் சொல்கிறார். பொங்கிய திருவில் நீடும் பொற்புடை பணிகள் ஏந்தி மங்கள தொழில்கள் செய்து மறைகளால் துதித்து மற்றும் தங்களுக்கு ஏற்ற பண்பில் தகும் பணி தலை நின்று உய்த்து அங்கணர் கோயிலுள்ளா அகம்படி தொண்டு செய்வார். பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா வேறு எந்த ஒரு பணிக்கு அவங்கெல்லாம் போக மாட்டாங்க. இறைவனுக்கு தொண்டு செய்வது அது மட்டும்தான் அவங்களுடைய ஒரு கடமையாக இருந்தது என்று சொல்கிறாருங்க. அதை பொங்கிய திருவில் நீடும் பொற்புடை பணிகள் ஏந்தினர். பெருகுகின்ற செல்வத்தில் சிறந்த அழகிய திரு ஆபரணங்களை விதிப்படி அழகு பெற இறைவனது திருமேனியில் சாத்தி அலங்கரித்து அப்படியே ஆபரணங்களெல்லாம் கொண்டு பெருமானுடைய திருமேனியில் அலங்கரித்து அந்த அழகை பார்த்து அவர்கள் மகிழ்வார்களாம். பெருமானுக்கு அழகு சாத்தி ஆபரணங்கள் சாத்தி அதை பார்த்து மகிழ்ச்சி அடையிறது. இப்போ நம்மளே இப்படி குழந்தைகளுக்கெல்லாம் ஆபரணங்கள் செய்து அழகுபடுத்தி அழகு பார்ப்போம். அது மாதிரி அந்த தில்லைவாழந்தனர்கள் கூத்த பெருமானுக்கு அலங்காரம் செய்து அந்த அலங்காரத்தை பார்த்து அவர்கள் அப்படி ஆனந்தத்தில் இருப்பார்கள் என்று சொல்கிறாருங்க. வேத மொழிகளாலே தோத்திரம் செய்து வேதத்தின் மூலமாக அவர்கள் எல்லாம் பாராயணம் செய்து தாம் செய்தற்கேற்றனவாகிய உரிய பிற பணிகளையும் சிறக்க செய்து இறைவன் திருக்கோயிலுக்குள்ளே அகம்படிமை திருத்தொண்டுகளை செய்து வருவார்கள். பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்யக்கூடியவர்கள் இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் என்று சொன்னார். பொங்கிய திருவில் நீடும் பொற்புடை பணிகள். அப்படின்னா கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என்று சொல்லி பேராசிரியருடைய உரை திருக்கோவையாருக்கு உரை சொல்லுகின்ற பொழுது யார் பார்த்தாலும் அது ஈர்க்கக்கூடிய அந்த நோக்கம் அதான் கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம். அது பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டெல்லாம் அப்படி தான். திருப்பணி அப்படிங்கிறதெல்லாம் திருப்பணி அப்படிங்கிறது இறைவனுக்கு செய்கிறதும் திருப்பணி தான். அதே மாதிரி அடியார்களுக்கு செய்கிறதும் திருப்பணின்னு ஒரு இடத்துல வருது. எங்கே வருது அப்படின்னா எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் வருதுங்க. அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு திருப்பணின்னு சொல்கிறார். அங்கே தம்பிரான் பணி மேற்கொண்டு சிவகாமையாரும் சார எம்பிரான் அன்பரான எரிபத்தர் தாமும் என்ன அம்படம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கு அறியார் என்று செம்பியன் பெருமையுன்னு திருப்பணி நோக்கி சென்றார் அப்படிம்பாருங்க. சரித நிறைவில் சொல்கிற பொழுது அந்த எரிபத்த நாயனார் கடைசியாக சரித நிறைவில் பட்டத்து யானை உயிர் பெற்று எழுந்து விடுகிறது. சிவகாமி ஆண்டாருடைய மலர் கூடையில் மீண்டும் மலர் நிறைஞ்சிருது. சிவகாமி ஆண்டார் என்ன செய்கிறாரு? அவர் திருப்பள்ளி தாமத்துக்கு மலர் எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ யானை உயிர் பெற்றதுனால குதிரையில் வந்த புகழ்ச்சோழர் யானை மேலே பட்டத்து யானை மேலே ஏறி அவர் அரசு பணி பார்க்குறதுக்கு போயிட்டார். அடுத்தது எஞ்சி இருக்கிறது எரிபத்த நாயனார் மட்டும்தான். எரிபத்த நாயனாருக்கு என்ன பணின்னா அடியார்களுக்கு தொண்டு செய்கிறது அவருடைய பணி. அதுக்கு தான் கையில் மலு வச்சுருக்கிறாரு. இவங்க 2 பேர்த்து பணி எப்போ வேணாலும் செய்யலாம், சாமிக்கு எப்போ வேணாலும் செய்யலாம். காலையில் திருப்பள்ளி எழுச்சி விட்டால் அந்தி காலத்தில் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். அது ஒன்றும் உடனே செஞ்சாகணுங்கிறது ஒன்றும் கட்டாயம் இல்லை. சாமி பணி செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அரசு பணி எப்போ வேணாலும் போய் அவர் யாரையும் கேட்க முடியாது. ஏன் இந்நேரத்தில் வந்தீங்க, ஏன் அப்போ போகலன்னு கேட்க முடியாது. புகழ்ச்சோழர் எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் எரிபத்தருக்கு என்னென்னா வாய்ப்பு கிடைக்கிற பொழுது மட்டும்தான் பணி செய்ய முடியும். அப்போ அடியார் பணி அப்படிங்கிறது வாய்ப்பு கிடைச்சா தான் செய்ய முடியும். அதனால் எரிபத்தர் என்ன செஞ்சாராம்? பணியை தேடிட்டு போனார் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் நாங்கள் சொல்லுவாருங்க. ஆமாம், திருப்பணி நோக்கி சென்றார் அப்படிம்பார். இவங்க 2 பேரும் பணிக்கு போயிட்டாங்க. இவங்க யார்? எரிபத்த புகழ்ச்சோழர் அரசு பணிக்கு போயிட்டார். சிவகாமி ஆண்டார் பெருமானுக்கு திருப்பள்ளி தாம எடுத்துகிட்டு போயாச்சு. இருக்கக்கூடிய எரிபத்த நாயனார்
அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கு அறிவார் என்று செம்பியன் பெருமையுன்னு திருப்பணி நோக்கி சென்றார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த இடத்துல அடியார் பணியை திருப்பணி அப்படின்னு சொல்கிறார். இப்போ இறைவனுடைய பணியும் திருப்பணி தான், அடியார்களுடைய பணியும் திருப்பணி தான் அப்படின்னு சொல்கிறார். அது பெரிய புராணத்தில் அதான் நாம் பார்க்க முடியும். ரெண்டையும் ஒன்று போலவே சொல்லுவது சேக்கிழார் பெருமானுடைய ஒரு பல இடங்களை நம்ம பார்க்கலாம். பணிகள் ஏற்றினார், பணிகளை அணிந்து கொண்டு மங்கள தொழில் அணிகள் மணிகள் ஆடை மாலை முதலியவற்றை எல்லாம் அணிந்து அலங்கரித்தல். பெருமான் அப்படி அலங்காரம் செய்து பார்ப்பதில் ஒரு பேரானந்தம். அதனால் நம்முடைய தருமபுர சாமிகள் 26வது குருமகா சன்னிதானங்கள் சொல்லுகின்ற பொழுது ஆனந்தமான நடராஜ பெருமான் அப்படிம்பார். எப்பொழுதுமே அவர் சொல்லுகின்ற பொழுது இந்த ஆனந்தமாக நடராஜ பெருமான்கிறத சேர்த்து தான் சொல்லுவார். நாம் நடராஜ பெருமான்போம், கூத்த பெருமான் அப்படிம்போம். ஆனால் அது தருமபுர சாமிகள் சொல்லுகின்ற பொழுது ஆனந்தமாக நடராஜ பெருமான்கிறதான். ஏன்னா அந்த காட்சியே அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணி பார்த்தா இன்னும் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்படியெல்லாம் அவர்கள் அதில் ரொம்ப விரும்பி செய்வாங்களாம். மறைகளால் துதித்து என்று சொல்லி, ஆமாம், அவர்கள் வேதம் படித்தவர்கள், அதனால் வேதத்தினாலே துதிக்கிறாங்க. நம்ம திருமுறை நமக்கு தெரியும், நம்ம திருமுறையால் பாடுறோம். ஆமாம், பணிந்தெழுந்து தனிமுதலாம் பரனென்று பன்முறையால் துணைந்த மறை மொழியாலே துதி செய்து என்று சொல்லி கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் சிவகோசரியாரை பற்றி வருங்க. சிவகோசரியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் ரொம்ப உயர்வாக சொல்வார். தனிந்த மன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார் அப்படிம்பார். தனிந்த மனம் அப்படிங்கிறதுக்கு காமம் கோபம் கடிந்தவர் அப்படின்னு சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். எந்த ஒரு குற்றமும் இல்லையா அவர்கிட்ட. அப்படி தனிந்த மன திருமுனிவர் அந்த தபோவனத்தின் இடை சார்ந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்கே இடத்துல இன்னொரு இடத்துல ஞானமா முனிவர் கண்டார் அப்படின்னு சொல்லுவார். இப்படியெல்லாம் பல இடங்களில் சிவகோசரியாரை உயர்வாக சேக்கிழார் பெருமான் சொல்வார். அந்த இடத்துல தான் பணிந்தெழுந்து தனிமுதலாம் பரனென்று சாமிக்கு மேலே யாருமே கிடையாதுங்க. தனித்தன்மை வாய்ந்தவர் பெருமான் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான் பதி, மற்ற எல்லாருமே அவனுக்கு அடிமை. பெருமான் ஒருவன் தான் பதி, அதான் தனிமுதலாம் பரனென்று அப்படின்னு சொல்லி கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. தனிமுதலாம் பரனென்று. அதே மாதிரி நம்முடைய தில்லை திருத்தாண்டகத்தில் அப்பர் சாமிகள் சொல்வாருங்க. பொது நீக்கி தனைநெய்ய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பொது நீக்கி தனைநெய் அப்படின்னா எல்லா கடவுளோடு சேர்ந்து இவரையும் நம்ம வச்சு மயங்கக்கூடாது. மற்றவர்கள் எல்லாம் கடவுள், ஏனைய கடவுள் எல்லாம் பெருமானுக்கு அடிமை, இவர் ஒருவர் தான் கடவுள். அப்படி தான் நம்ம வழிபாடு செய்யணும். அதுதான் பொது நீக்கி. எல்லாம் சாமி தான். பரிவாரத்தில் இருக்கக்கூடியது எல்லாம் ஆஞ்சநேயர், ஐயப்பன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் ஒருத்தர் நம்ம சாமி அப்படின்னு சொல்லி நாம் மயங்கக்கூடாதான். வையாபுரியார் இது ரொம்ப அதிகமாக நல்லா சொல்லுவார் ஆசிரியர் பெருமான். வகுப்பில் இந்த இடத்துக்கு நல்ல பொருள் சொல்வார். பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு அப்படின்னா எல்லாத்த விட உயர்ந்தது பரம்பொருள் உள்ள இருக்கக்கூடிய பெருமான் தான் அப்படின்னு நம்ம வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு சாமி துணையாக இருப்பார். எப்போ நமக்கு சாமி பெருந்துணையாக இருப்பார்னா பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை. அப்புறம் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு அந்த பெரிய திருத்தாண்டகத்தில் சொல்கிறார். அதுக்கு பேரே பெரிய திருத்தாண்டகங்க. அதாவது அடியவர் சிந்தை பிரியாத திருத்தாண்டகம். அந்த பெரிய திருத்தாண்டகத்துக்கு எவ்வளவு பெருமை தெரியுங்களா? அந்த திருத்தாண்டகம் பாடியதுக்கு பிறகு தான் அப்பர் சாமிகளுக்கு ஞானசம்பந்தர்னா யாருன்னே தெரியுது. அது வரைக்கும் ஞானசம்பந்தரை பற்றி தெரியாது. அப்பர் சாமிகளுக்கு ஞானசம்பந்தருங்கிற ஒரு குழந்தை இருக்கிறதே தெரியாது. அந்த திருத்தாண்டகம் பாடுறார், உளவாரப்பணி செய்து முடிக்கிறார். அதற்கு பிறகு அடியாரெல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை சீர்காழியில் 3 வயது பிள்ளையார் அப்படி உமையம்மையினுடைய திருமுலைப்பாலெல்லாம் உண்டு பல அற்புதங்கள் செய்கிறது என்று சொல்கிறார். சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்கிறார். கடையுகத்தில் ஆளியின் மேல் மிதந்ததிரு கழுமலத்தில் விடையுகைத்தார் திருவருளால் வெற்பறையன் பாவை திருமுலைப்பால் அடையநிறை சிவம் பெருக வளர்ஞானம் குலைத்தோட்டு அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்படின்னு சொன்னார். அப்போ அடியார்கள் சொல்லலைன்னா ஞானசம்பந்த பெருமானை பற்றி நாவுக்கரசருக்கு தெரியாதையே போயிருக்கும். அடியார்கள் தான் சொன்னாங்க. எப்போ சொன்னாங்கன்னா அந்த திருத்தாண்டகம் பாடி முடித்ததுக்கு பிறகு சொன்னாங்க. அது அந்த திருத்தாண்டகம் அவ்வளவு சிறப்புடையது. அடியவர் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் அதைய போற்றி சொல்வார். அப்படி ரெண்டுமே பணிதான் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், பெருமான் எப்படி தனக்கு ஓமை இல்லாதவனோ அதே மாதிரி அவனுடைய அடியார்களும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர்கள் தான் இல்லைங்களா? பெருமையால் தம்மை ஒப்பார். பெருமான் எப்படி தனக்கு ஓமை இல்லாதவன் பெருமான், தமக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றலை. நம்முடைய மனக்கவலை வேறு யாராலும் மாற்ற முடியாது, பெருமான் ஒருவன் தான் மாற்ற முடியும். அதனால தான் நம்முடைய நம்பிகள்
திரு குருகாவூர் வெள்ளடை பதிகத்தில் பெருமான்கிட்ட கேட்குறார், பன்னிடை தமிழப்பாய் பழத்தினில் சுவையப்பாய் கண்ணிடை மணியப்பாய் கடுவிரல் சுடரப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே விண்ணடை குருகாவூர் வெள்ளடை நீ என்று நம்மளுடைய அடியார்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாதான். யார்? சுந்தரர் கேட்குறாரு வெள்ளடையில், திரு குருகாவூர் வெள்ளடையில், மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே என்று சொல்கிறார். அப்போ நம்மளுடைய மனக்குறைகளை, நம்முடைய மன துன்பங்களை யார் போக்க வல்லவர் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெருமான் ஒருவன் தான். வள்ளுவ பெருமான் அதே சொல்கிறார் பாருங்க, தனக்கு உண்மை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கெல்லாம் மனக்கவலை மாற்றல் அரிதோ அப்படின்னா. அதே மாதிரி அடியார்களை பற்றி சாமி சொல்கிறாரு, பெருமையால் தம்மை ஒப்பார். அது இறைவனுடைய கூற்று திருவாரூரில். பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றும் இல்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் மாறுவார் இருமையும் கடந்து நின்றார் எவரினி அடைவாய் என்று சொல்லி, அது ரொம்ப அருமையான ஒரு இடம். இறைவன் அது தியாகேச பெருமானுடைய கூற்று. அது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தோழரை அவங்களோட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். இவரை நீ அடைவாய் என்று அவரே வச்சுக்கலாம் இல்லைங்களா? அப்போ தன்னிட ஒரு உயர்ந்த இடத்துல தான் சுந்தரர் இருக்கிறார். ஆனால் அடியாளோட தான் போய் சேர சொல்கிறார். நமக்கு திருக்கூட்டம் அவ்வளோ முக்கியங்க. திருக்கூட்டம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இறைவனுடைய பெருமை அவர்களுக்கு இருக்குது, அதான் சொல்கிறார். அப்படி இறைவனது தன்மை கூறும் உபநிடத வசனங்கள், சிவ ஆகம வசனங்கள், தேவார திருவாசகம் முதலிய தமிழ் மறைகள் முதலியமா என்று சொல்லி சொல்கிறாருங்க. மங்கள தொழில்கள்ன்றார். அப்படின்னா ஆகம விதிப்படிக்குரிய ஆவாகனாதி வல்ல பூ எல்லாமே மங்கள தொழில் என்று சொல்லி நித்திய பூசையும் விழா சிறப்புகளும் என்று சொல்கிறார். அதே மாதிரி பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள், ஆமாறுன் திருவடிக்கு அகங்குளைய நண்புரையேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலீர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரை வருகின்றேன் சதுராலை சார்பானேன் என்று சொல்லி திருவாசகம் சொல்லுவது போல் அதே மாதிரி நமக்கு நிலை பெறுமாறு எண்ணுதியல் நெஞ்சே நீவா அப்பர் சாமிகளும் அதே கருத்தில் உடன்பாட்டில் பாடுறாரு. இவர் எதிர்மறையில் பாடியிருக்கிறார். இப்படி அந்த அகம்படி தொண்டு என்று சொல்லுவது திருக்கோயிலுக்கு உள்ளேயும் அதே மாதிரி இறைவனது திருமேனியை சார்ந்த அனைத்தையும் செய்யப்பெறும் அபிஷேகம் முதலிய திருப்பணிகள் என்று சொல்லி, அறுவரை வில்லாளிதனுக்கு அகத்தடிமையாம் அதனுக்கு ஒருவர் தம்மை நிகரில்லார் என்று சொல்லி புகழ்துணை நாயனாருடைய சரிதம். புகழ்துணை நாயனார் ஒரு ஆதிசைவ கோத்திரத்தில் வந்தவர். அவர் பெருமானுக்கு எப்படி அகம்படி தொண்டு செஞ்சார் அப்படின்னா, அறுவரை வில்லாளிதனுக்கு அகத்தடிமையாம் அதனுக்கு ஒருவர் தம்மை நிகரில்லார் என்று சொல்லி, யாரும் அவருக்கு நிகரில்லைன்னு சொல்லி சொல்கிறாருங்க. அவர் எப்படி வழிபாடு செய்தாருங்கிறத சொல்கிறார். நல்ல ஒரு பஞ்சகாலம், அங்கே சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். அவரே சாப்பிட்டு பல நாள் ஆயிடுச்சு. அப்படி அவரே சாப்பிட்டு பல நாள் ஆனாலும் அந்த அரிசற்கரை புதூரில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு தினசரி பெருமானுக்கு வழிபாடு செய்வார். அவர் என்ன நீரும் பூவும் கொண்டு பெருமானை எப்பொழுதும் வழிபாடு செய்யக்கூடியவர். அவர் பசி மயக்கத்தில் ஒரு நாள் வழிபாடு செய்கின்ற பொழுது அப்படியே குடத்தை சாமியினுடைய திருமுடி மேலே வச்சு அப்படியே விழுந்துடுறார். அந்த அயற்சியில் அப்படியே தூங்கிடுறார். அப்புறம் சாமி அவருடைய கனவுல இந்த பஞ்சகாலம் நீங்குகின்ற வரைக்கும் தினம் ஒரு படிக்காசு உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி திருவேழிமலை ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி புகழ்துணை நாயனாருக்கு படிக்காசு கொடுக்குறார். அங்கே இருக்கக்கூடிய சாமிக்கு பேரே படிக்காசு கொடுத்த பரமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சேக்கிட பெருமான் எப்படி சொல்லார்னா, தம்கோனை தவத்தாலே தத்துவத்தின் வழிபடும் நாள் பொங்கோத ஞானத்து வர்க்கடமாய் பசி புரிந்தும் எங்கோமான் தனை விடுவேன் அல்லேன் என்று ராப்பகலும் கொங்கார்வன் மலர் கொண்டு குளிர் புனல் கொண்டு அர்ச்சித்தார் அப்படின்னார். தனக்கு பசி, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இருந்தாலும் கூட பெருமானுக்கு செய்யக்கூடிய அகம்படி தொண்டை நான் விடமாட்டேன் என்று சொல்லி இரவும் பகலும் அவர் மலர் பறித்து கொண்டு பெருமானுக்கு வழிபாடு செய்தார் என்று சொல்லி சேக்கிட பெருமான் அந்த சரியத்தில் சொல்கிறாருங்க. அது தம் கோனை அப்படின்னா தன்னுடைய தலைவனை, தத்துவத்தின் அப்படின்னா அவர் ஆகம முறைப்படி வழிபாடு செய்தார் சிவாச்சாரியார் அப்படிங்கிறதுனால. அப்போ பெருமானுக்கு செய்யக்கூடிய கடமை அப்படிங்கிறதுலேருந்து அவங்க கொஞ்சம் கூட விலகலை. ஏன்னா அந்த பஞ்சம் பட்டி இதெல்லாம் நம்மளை தான் பாதிக்கும். அவங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுங்க. அது திருவேழிமலையில் படிக்காசு கொடுக்கிற பொழுது அந்த சாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருடைய கனவுல போய் சொல்கிறாருங்க, கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டமுறீர் எனவும் ஏழ உம்மை வழிபடுவாறு கழிக்கின்றோம்னார். ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க. அதாவது உங்களுக்கு பசி எல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டாகணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்கள் கூட வர அடியார்களுக்கு பசி இருக்கும்.
அதுக்காக கொடுக்குறோம் என்று சொல்லி சொன்னதுனால தான் 2 பேரும் போய் அந்த காசை எடுத்தாங்க. இல்லைன்னா அவர்கள் எப்படி ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கக்கூடியவர்கள், அது கிடந்துட்டு போதுன்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. ஆனால் கிழக்கு பீடத்திலே மேற்கு பீடத்திலே வச்சு ஞானசம்பந்த பெருமானுக்கு நாவுக்கரசருக்கு சாமியே போய் சொல்கிறார், கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டமுறீர் எனவும் ஏழவும்மை வழிபடுவாருக்கு அறிக்கின்றோம் என்று சொல்லி சொல்கிறாருன்னா, அப்போ பெருமானுடைய அகம்படி தொண்டு அவ்வளவு முக்கியம். அதுதான் புகழ்துணை நாயனார் செய்தார். இப்படி திருக்கோயில் திருக்கோயில் உள்ளிடமன்றி புறமுன்றில்களிலும் வெளிப்புறத்திலும் திருவலகு திருமெழுக்கிடுதல், திருவிளக்கிடுதல், கீதம் பாடுதல், ஆடுதல், திருவீதி அலங்கரித்தல் முதலின புறத்துண்டு எனப்படும். திருநாளை போவாரது நாளை போவான் அவன் புறத்திருத்தொண்டன் என்று சொல்லி அவருக்கு திருநாளை போவாருக்கு ஒரு பெயரே உண்டுங்க. அவர் கோயிலுக்குள்ளே வர முடியாது அந்த காலத்தில். அதனால் அவர் என்ன செய்வார், திருப்பன்கூரில் கோயில் வெளியில் இருக்கக்கூடிய பணியெல்லாம் செய்வார். அதுக்கு அவருக்கு பேரே புறத்திருத்தொண்டர்னு பேருங்க. அப்படின்னா புறத்தில் இருக்கக்கூடிய பணிகளையெல்லாம் செய்வது, அதுவும் நல்ல பணி தான் இல்லைங்களா? அதுவும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய பணிகள் தான். நம்முடைய இதில் சொல்லுகின்ற பொழுது நமக்கு நாவுக்கரசு பெருமானுடைய அந்த திருவாரூரில் சொல்லுகின்ற பொழுது பார்வால திருவேதி பணிந்தேத்தி பார்வால திருவேதி பணிந்தேத்தி பணி செய்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கே சொல்வார். அந்த திருவேதி பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார் நாவுக்கரசு பெருமான் திருவாரூரில். ஆமாம், மார்பார பொலிகண்ணீர் அப்படிங்கிற திருப்பாடலில் சொல்வார், பார்வால திருவேதி பணிந்தேத்தி பணி செய்தி பரவி செய்வார் என்று சொல்லி அங்கே. அப்போ அதுவும் ஒரு தொண்டு தான் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அப்படி அடுத்த திருப்பாட்டில் வருமுறை எரி 3 ஓம்பி மண்ணுயிர் அருளான் மல்கர் தர்மமே பொருளா கொண்டு தத்துவ நெறியில் செல்லும் அருமறை 4 ஆரங்கமும் பயின்று வல்லார் திருநடம்புரிவார்காலாம் திருவினால் பொலிந்த சீரார். அப்படின்னா அறத்தையே பொருளாக கொண்டு கை கொண்டுங்கிறார். வருமுறை எரி 3 ஓம்பி மண்ணுயிர் அருளான் மல்கின்றார். அறத்தையே பொருளென கை கொண்டு தத்துவ வழியிலே செல்கின்ற 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் மிக பயின்று, வேதங்கள் எல்லாம் பயின்றவர்கள் அவர்கள் அந்த மறையவர்கள். அவற்றிலே வல்லாராய் உலகம் அருள் பெற்று வாழும் பொருட்டு. அவங்க எதற்காக இந்த வழிபாட்டை செய்கிறாங்க பெருமானுக்கு அப்படின்னா, உலகம் வாழும் பொருட்டாக. அதான் ரொம்ப முக்கியங்க. அதான் சொல்ல, தர்மமே பொருளாக கொண்டு தத்துவ நெறியில் செல்லும் அருமறை 4 ஆரங்கமும் பயின்று வல்லார் என்று சொல்லி, அப்படி உலகம் வாழும் பொருட்டு விதிமுறையில் வரும் ஆகவனியம், தட்சிணாக்கினை, காருகபத்தியம் 3 எரிகள், அதாவது 3 எரி ஓம்புவது அந்தணர்களுடைய ஒரு, அதாவது வீடுகளில் செய்யக்கூடியது. இதெல்லாம் திருநீலநக்க நாயனார் தினசரி அந்த முத்தி செய்து வழிபாடு செய்தவர் திருநீலநக்க நாயனார். அந்த புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் முத்தி 3 தீ செய்தார்கள். அந்த 3ஓடு சேர்த்து கற்புத்தீ என்று சொல்லக்கூடிய அந்த தீ அங்கிருந்த மறையருடைய மலையர் இருக்கக்கூடிய பெண்கள் செய்தார்கள் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்லுவார். இப்படி இவர்களும் அந்த 3 தீ என்று சொல்லக்கூடியது ஆகவனியம், தட்சிணாக்கனி, காருகபத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 எரிகளையும் வலுவாது வளர்த்து காத்து அருள் நடம் புரியும் இறைவனுக்கு ஆட்செய்ய பெற்ற அருள் செல்வத்தினாலே சிறந்து விளங்கும் சீர்மையுடையார் என்று சொல்லி இந்த அந்தணர்களை பற்றி திருவினால் பொலிந்த சீரார். திருனா சிவத்தன்மை பொருந்திய பெருமானுடைய திருவருள் பெற்ற அந்த அந்தணர்கள் என்று சொல்லி சொல்கிறாருங்க. எரி 3 அப்படின்னா ஆகவனியம், இந்த தேவர்களுக்காக யாகசாலையின் வடகிழக்கில் நாற்கோண குண்டத்தில் வளர்க்கப்படுவது, தெற்கில் அரைச்சந்திர வடிவமாக குண்டமிட்டு அதில் வளர்க்கப்படுவதால் தட்சிணாக்கினி என்று சொல்லியும், அப்புறம் பிதிர்களுக்கு உரியது காருகபத்தியம் என்று ஆகவனியத்தை அடுத்து வட்ட வடிவ குண்டம் என்று சொல்லி 3 தீகள் ஓம்பினார்கள் என்று சொல்லி சொல்கிறார். அடுத்து மண்ணுயிர் என்று சொல்லி சொல்கிறார். உலகில் பிறக்கும் உயிர் யாவையும் நிலைத்த நித்தமாதலின் மண்ணுயிர் அப்படிங்கிறார். எப்படி பெருமான் நிலைத்தவரோ அதே மாதிரி உயிர்களும் நிலை பெற்றது தான். உடம்பு தான் நமக்கு மாறி மாறி வருதே ஒழிய இந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. பெருமான் திருவடி அடைகின்ற வரைக்கும் ஏதோ ஒரு உடம்பை பற்றி தான் இருக்கும். தர்மமே பொருளாக கொண்டுன்னா அறத்தையே குறிக்கோளாக உட்கொண்டு இருக்கக்கூடியவர்கள். 6 அங்கம் வேதத்துக்கு அங்கமாக பொருந்துவது என்று சொல்லி 6 அங்கம் அப்படிங்கிறது சிக்கை, கற்பசூத்திரம்,
வியாகரணம், நிருத்தம், அப்புறம் சந்தோவிசித்தி என்ற ஜோதிடம், இதெல்லாம் 6 அங்கத்தில் வரக்கூடியது என்று சொல்லி இதையெல்லாம் நல்ல பயின்று வல்லார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. இவர்களெல்லாம் அதை பயின்றவர்கள் என்று சொல்லி சொல்கிறார். ஆலாம் திருவினால் புழைந்த சீரால் அருட்செல்வம் என்று சொல்லி ஆலாம் திருவினால் புழைந்த சீர் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அப்போ அவர்கள் அந்த அருட்செல்வத்தை உடையவர்கள் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த புராணத்து தேவாரத்தில் 7 செல்வம் சொல்வார் இல்லைங்களா? செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வமதி, அதில் 7 செல்வத்தை சொல்வார். அதெல்லாம் அருட்செல்வமாக நம்ம எடுத்துக்கணும். அவர்கள் பெற்ற ஒரு அருட்செல்வம், அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் பெற்ற அருட்செல்வம் என்று சொல்லி, அதே மாதிரி தத்துவ நெறி அது என்று சொல்லுது சிவமாகிய சிவமாகிய பரதத்துவத்தை அடைதற்குரிய நெறியில் சென்று என்று சொல்லி இவர்கள் பெருமானை அடையக்கூடிய அந்த நெறியிலே செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லி சொல்கிறார். அதாவது கற்றாங்கரி யோம்பி களியை வாராம் என்று சொல்லக்கூடிய பதிகத்தில் அவங்களுடைய பெருமைகளை பற்றி ஞானசம்பந்த பெருமான் எடுத்து பாடியிருக்கிறார். அடுத்து ஒரு பாட்டு பார்க்கலாங்க. சரிங்க. மறுவிழா மரபின் வந்த மாறிலா ஒழுக்கம் பூண்டார் அறுதொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கியுள்ளார். உருவது நீற்றின் செல்வம் எனக்கொடும் உள்ளம் உள்ளார் பெறுவது சிவன்பால் அன்பாம் பேரென பெருகி வாழ்வார். எப்படின்னா மறுவிழா மரபின் வந்த மாறிலா ஒழுக்கம் பூண்டார் அப்படின்னா இவர்கள் குற்றமற்ற மரபிலே வந்தவர்கள், வழி அந்த வழியாக பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்யக்கூடிய மரபிலே வந்தவர்கள். நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய மரபை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் மாதொரு பாகனாருக்கு வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார் வாழ் தீதகன்று உலகம் முய்ய திரு அவதாரம் செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. அப்படின்னா அந்த வழி மரபு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மாதொரு பாகனாருக்கு சிவபெருமானுக்கு வழி அடிமையாகி அந்த அடிமையோடு அவர்கள் பணி செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி அந்த நம்முடைய நம்பிகளை பற்றி அங்கே முதல் பாட்டிலே சொல்கிறார். அது மாதிரி இவர்கள் குற்றமற்ற மரபிலே வழியாக வந்ததன்றியும் இடையறாது நல்லொழுக்கத்தை மேற்கொண்டவர்கள். அது சீலன் நோன்பு என்று சொல்லுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த ஒழுக்கம் மிக்கவர்கள் என்று சொல்லி ஒழுக்கம் பூண்டார் அறுதொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கியுள்ளார் என்று சொல்லி தமக்குரிய ஓதல் முதலிய 6 தொழில்களை விதிப்படி செய்து வருகின்றமையாலே உலகத்தின் உயிர்களுக்கெல்லாம் களியை வாராமல் பாதுகாத்தவர்கள். களினா துன்பம் வாராது, வினைகள் வாராது பாதுகாத்தவர்கள் என்று சொல்லி சொல்கிறாருங்க. உருவது நீட்டின் செல்வம் அப்படின்னா தாம் பெறக்கடவதாகிய உறுதி பயன் திருநீற்றின் நெறியாலாகிய அருட்செல்வமே என்று கொண்டொழுகி மிக்களும் ஆசையுள்ளவர்கள் சிவபெருமானிடத்து தாம் பெறத்தக்க பெரும் பேராவது அவன் திருவடியிலே பதிந்த அன்பு ஒன்றேயாம் என்று கொண்டு பெருவாழ்வுடையவர்கள் என்று சொல்லி சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் என்று சொல்லி அப்பர் சாமிகளை பற்றி சொல்லுவாங்க. இந்த அந்தணர்கள் எப்படின்னா பெருமானிடத்து உருவது நீட்டின் செல்வம் எனக்கொடும் உள்ளம் உள்ளார் அப்படின்னா உருவது நீட்டின் அதாவது நாம் பெறக்கடவதாகிய உறுதி பயன் திருநீற்றின் நெறியாலாகிய அருட்செல்வமே என்று சொல்லி அவர்கள் அந்த நெறியிலே நின்றவர்கள். அப்புறம் பெறுவது சிவன்பால் அன்பாம் பேரென பெருகி வாழ்வார்னர். அந்த பெருமானிடத்திலே தாம் பெற்ற தக்க பெரும்பேராவது அவன் திருவடியிலே பதித்த அன்பு ஒன்றே கூடும் அன்பினில் கும்படலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். திருக்கூட்ட சிறப்பில் சொல்கிறார் இல்லைங்களா? இந்த அடியார்களாக தேவாசிரியர்களாக இருந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்னா வீடு பேறு கூட கேட்க மாட்டாங்களாம். பெருமானை கும்பிடணும், வழிபாடு செய்யணும், அவனிடத்தில் அன்பு செய்யணும், அவ்வளோதான். அதுக்கு வீடு பேர் அவன் பார்த்து கொடுத்தா கொடுக்குறான், இல்லாத போனால் பரவாயில்ல. அதனால் அப்படி வழிபாடு செய்யக்கூடிய அடியார் பெருமக்கள் இருக்கிறாங்க. தேவாசிரியர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த அடியார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது நமக்கு திருக்கூட்ட சிறப்பில் சொல்கிறாருங்க. அதான் மறுவிழா மரபுன்னார். தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய 2 மரபும் வழி சைவ நெறியிலே மரபு. ஞானசம்பந்த பெருமானுடைய சரீரத்தில் அப்படி தான் வருங்க. தாய் மரபு தந்தை மரபு 2மே அந்த திருநீற்று சார்புடைய அந்த மரபில் வந்ததுனால தான் அந்த குழந்தைக்கு வேறு எந்த ஒரு காப்புமே அவங்க செய்யலை. குழந்தை பிறந்தால் ஏதாவது ஒரு இது தீய சக்திகள் வாராது இருக்கிறதுக்கு நம்மெல்லாம் ஏதாவது செய்வோம் இல்லையா? ஞானசம்பந்த பெருமானுக்கு திருநீற்றை தவிர எதுவும் செய்யலை. ஏன்னா தாய் மரபு தந்தை மரபு 2மே திருநீற்று வழியில் வந்தது. அதான் சேக்கிழார் பெருமான் சொல்வார், ஆருளவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேருலகனுக்கு வரும் பெரியவருக்கு வேறு பல காப்பு மிக என்று அவை விரும்பார்
நீரு திருநெற்றியில் நிறுத்தி நிறைவித்தார் அப்படின்னார். அப்படின்னா குழந்தைகளுக்கு திருநீர் பூசினா போதுங்க. இது ஏடு கட்டுறது, எந்திரம் கட்டுறது இதெல்லாம் தேவையே இல்லை. திருநீர் பூசினாவே போதும். இது ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லாருங்க. வேறு பல காப்பு மிகை என்று அவை விரும்பார்னார். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, நீர் திருநெற்றியில் நிறுத்தி திருநீற்று கூட வெறும் நீர்னு சொன்ன சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்த பெருமானுடைய நெற்றியை சொல்லுகின்ற பொழுது திருநெற்றி அப்படிங்கிறார். அவளுக்கு ஞானசம்பந்த பெருமானுக்கு அவ்வளோ அடை கொடுத்து அது ஒவ்வொரு அங்கங்களையும் சொல்லுகின்ற பொழுது, நாயன்மாருடைய அங்கங்களை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது பெருமான் சேக்கிழார் பெருமான் அடை கொடுத்து சொல்லுவார். ரொம்ப அழகாக இருக்குது. சில இடங்களில் எழுதறிய மலர்கரத்தால் எடுத்தெறிஞ்சிம்பர், மலர் போன்ற கைகளாம் ஞானசம்பந்த பெருமானுடைய கரங்கள். அந்த எந்த ஒரு ஓவியனாலும் தீட்ட முடியாதான். எழுதறிய மலர்கரத்தால் எடுத்தெறிஞ்சி அப்படின்னு பாருங்க. அதை விட கண்ணப்ப நாயனாருடைய செருப்பை கூட என்ன சொல்லுவாரா, பொற்செருப்பு அப்படிம்பார். ஆமாம், வாயில் மஞ்சள் நீர், அதாவது வளைத்த பொற் செருப்பால் மாற்றி அப்படிம்பாருங்க. விளைத்தான், அதாவது அந்த பாட்டில் இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற்செருப்பால் மாற்றி. கண்ணப்ப நாயனருடைய செருப்பை கூட பொற்செருப்புங்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்படின்னா நாயன்மார்களுக்கு அவ்வளவு பெருமை நம்ம சேக்கிழார் பெருமான் திருவாக்கிலிருந்து வரும். வளைத்த பொற்செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சள் நீர் தம்மை எப்படி விட்டாரா, விளைத்த அன்பு மில்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார். அப்படி உள்ள விளைஞ்ச அன்பை அப்படியே விட்டால் எப்படி இருக்கு, அது மாதிரி. அப்படி இன்னொரு இடத்துல கங்கைக்கு மேலே தீர்த்தம் கிடையாது இல்லைங்களா. கங்கைக்கு மேலே சிறந்த தீர்த்தம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பெருமானுடைய திருமுடியிலிருந்து வருவது கங்கை. அதுக்கு மேலே தீர்த்தம் சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் ஒரு இடத்துல கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் அந்த குழந்தை பேச பழக போகுது, பேசிகிட்டு இருக்குது, இப்போ தான் பேச பழகுது. அந்த எச்சில் ஊரும் பாருங்க. அதை என்ன சொல்கிறாருன்னா, கங்கையின் புனிதமாம் திருவாய் நீரில் உள்நினைந்து அமுதம் ஊறி ஒழுகிய மணலை தீஞ்சொல் அப்படிம்பார். கங்கையை விட சிறந்த நீராக கண்ணப்ப நாயனாருடைய எச்சில். ஏன் அப்படின்னா, அதுதான் நாளைக்கு பெருமானுக்கு அபிஷேகமாக போக போகுது. அதை 2 வயசுலேயே சொல்லிடுறார். 1 வயசு 2 வயசுலேயே சொல்லிடுறார். கங்கையின் இது எந்த இடத்துலையும் இந்த ஓமை வரவே இல்லை. பெரிய புராணத்தில் அடியனுடைய சிற்றறிவு கேட்டிய வகையில் கங்கையை விட சிறந்த நீர்னு சொல்லி இங்கே எங்கேயுமே வரல, அங்கே தான் வருது. கங்கையின் புனிதமாம் திருவாய் நீரில் உள்நடைந்து அமுதம் ஊறி ஒழுகிய மலரை தீஞ்சொல் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். இப்படி பல இடங்களில் அந்த ஒரு ஓமை சொல்லுகின்ற பொழுது, அதே கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் தான் இன்னொரு ஓமை சொல்வார். அடியார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது கன்றுக்குட்டியாக சொல்லுவார். சிவபெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது தாய் பசுவாக சொல்லுவார். அதுதானே மரபு. அங்கே மட்டும் அந்த மரபை மீறார் சேக்கிழார் பெருமான். சுந்தரரை பற்றி 3 இடத்துல சொல்கிறார். 3 இடத்துலையுமே சுந்தரரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறிங்கிறார் தடுத்தாட்கொண்ட புராணத்தில். அதாவது சாமி சொல்கிறாரு, முன்பினி நமக்கு தொண்டன், அது வரைக்கும் வந்தது சாமின்னு அவருக்கு தெரியாது. ஆட்கொண்டு திருமணத்தை ஆட்கொண்டு வருகின்ற வரைக்கும் சாமி தான் வந்தார்னு அவருக்கு தெரியாது. சாமியே சொல்கிறார், முன்பினி நமக்கு தொண்டன் முன்னிய வேட்கை கோர பிறந்தனை மண்ணின் மீது, பின்புணம் எவளாலே பிறந்தனை மண்ணின் மீதுன்னு சொன்னதுக்கு பிறகு தான் சுந்தரருக்கு வந்தது சாமின்னு தெரியும். அப்படி சாமின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னா, சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க, ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறினார். நீண்ட நாள் பிரிஞ்சிருந்த ஒரு தாய் பசுவனுடைய ஓசையை கேட்டால் கன்றுக்குட்டிக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அம்மா அப்படின்னா அந்த கன்றுக்குட்டிக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சி அவர் அடைகிறார். கடைசியை போய் திருவடியில் சேருகின்ற பொழுது அப்படி தான் சொல்கிறார். 18 வருஷம் பிரிஞ்சிருக்கிறார். கைலாயத்திலிருந்து 18 வருஷம் ஆயிடுச்சு. 18 வருஷம் கழித்து இப்போ வெள்ளானையில் போய் சாமி திருவடி அடைய போகிறார். 18 வருஷம் கழித்து போகிறவர் எப்படி போகிறார் அப்படின்னா அருமையாக சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அப்படியே வேகமாக போய் அப்படியே விழுந்தாராம். அது எப்படி இருந்ததுன்னா, நீண்ட நாள் பிரிந்த ஒரு தாய்ப்பசை பிரிந்த ஒரு கன்று போய் விழுந்த மாதிரி இருந்துதான். அதாவது சொல்கிறார், சென்று தொழுது சேனடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென காதலின் நோக்கி நின்ற தனிப்பெரும் தொண்டரை நேரிலை வளப்பாகத்தர் ஊரனே வந்தனை என்றார் உலகமுய் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல சொல்வார். அப்படின்னா சேனடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென. இங்கே என்ன சொல்லார்னா, தாய்ப்பசுவை பிரிந்த கன்று போய் கன்றுக்குட்டி போய் மீண்டும் தாய்ப்பசை அடைந்ததுன்னு தான் சொல்கிறாரு. இந்த கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சாமியை பார்க்குறாரு. சாமிக்கு முதன் பார்க்குறாரு. சாமிக்கு பசியாக இருக்கும், போய் அமுது கொண்டு வரலாம் நினைக்கிறாரு. அப்படி போகிறாரு, மீண்டும் வராரு. நம்ம போகிற நேரத்தில் ஏதாவது மிருகங்கள் சாமிக்கு ஏதாவது இடையூறு செஞ்சுட்டு என்ன செய்கிறதுன்ட்டு அப்படி திரும்பி போகிறார்.
மீண்டு வரார். அதை எப்படி சொல்லார்னா சேக்கிழார் பெருமான், கன்றகள் புனிற்றா போல்வார் காதலின் நோக்கி நிற்பார் அப்படின்னார். ஒரு கன்றுக்குட்டியை விட்டு பிரிவதற்கு மனமில்லாத ஒரு தாய்ப்பசு எப்படி தவிக்குமோ அது மாதிரி கண்ணப்ப நாயனார் அங்கே தவித்தாராம். அங்கே சொல்லக்கூடிய ஓமை எல்லாமே பார்த்தோன்னா எல்லாமே ரொம்ப அப்படி மேலே போகும். அந்த ஒரு கண்ணப்ப நாயனுடைய புராணத்தில் மட்டும் அந்த அன்பினுடைய ஒரு உச்சம் அங்கே பார்க்க முடியும். கன்றகள் புனிற்றா போல்வார். வேறு எந்த இடத்துலையும் சிவபெருமானை கன்றுக்குட்டியாக சொல்லலை, அடியார்களை தாய்ப்பசுவாக சொல்லலை. இந்த இடத்துல மட்டும் சொல்கிறாருங்க. அதுதான் கண்ணப்ப நாயனருடைய அந்த அன்புக்கு இருக்கக்கூடிய ஒரு உயர்வு. நாளான்னைக்கு குரு பூஜை ரொம்ப அருமையான ஒரு இடங்கிறதுனால அது கொஞ்சம் சிந்தித்தோம். இப்படி அந்த உருவது நீட்டின் செல்வம் எனக்கொடும் உள்ளம் இல்லார் அப்படின்னார். அதே மாதிரி பெறுவது சிவன்பால் அன்பு என்று சொல்லி அவர்கள் பெருமானிடத்திலே பெறக்கூடிய அன்பைத்தான் உயர்வாக கருதினார்கள் என்று சொல்கிறார். பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு, அதான் கூடும் அன்பினில் கும்படிலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று சொல்லுவது போல அந்த சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் என்று சொல்லி சொல்லார். அதான் மறுவிழா மரபுனர் தாய் தந்தை என்ற இருமரபும் அப்படி சைவ நெறியிலே வந்தது. மாறிலா ஒழுக்க மாறுத இடையறுதல் அகுதில்லாது நிலை பெற்று நின்று ஒழுகும் ஒழுக்கம் என்று சொல்லி சொல்கிறார். அறு தொழில் அந்தனருக்குரியனவாய் 6 தொழில்கள் அருங்களை நீக்கி என்று சொல்லி இது களி நீங்குவதற்காக என்று உருவதுனா தாம் அடைய கருதுவது உயிர்கள் அடையத்தக்கது என்பதுமாம். தமது தொழில் ஒழுக்கத்தாலே பிறர்க்குரிய பயன் களி நீக்குதலாகவே தாம் உருவது நீற்றின் செல்வமும் தாம் குறிக்கோளாக கொண்டபோது அன்பும் ஆக கொண்டவர் என்று சொல்லி பெறுவது சிவன்பால் அன்பாம் அப்படிங்கிறதுக்கு வேதத்தில் சொல்லப்பெற்ற பிராமணர்கள் பிரமாணம் தம் சிவானந்தமே என குறித்து ஒழுகுதல் என்று சொல்லி இதனையே சிவனையே நினைந்து ஒழுகுதல் இதனையே பொது நீக்கி தனி நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையே என்று சொல்லி அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்லி அதுவும் இங்கே மேற்கோள் கொடுத்துருக்கிறார். பொது நீக்கி தனி நினைய வல்லோர்க்கு என்றும் என்று சொல்லி சொல்லாருங்க. இன்னொரு பாட்டு பார்க்கலாங்களா? ஐயோ சொன்னீங்கன்னா பண்ணல மணி நேரம் சாமி வர்றதுக்கு நேரம் இன்னொரு பாட்டு பார்த்துக்கலாங்க. சரிங்க. ஞானமே முதலா 4 நவையறத் தெரிந்து மிக்கார் தானமும் தவமும் வல்லார் தகுதியின் பகுதி சார்ந்தார் ஊனமேல் ஒன்றும் எல்லார் உலகெல்லாம் புகழ்ந்து போற்றும் மானமும் பொறையும் தாங்கி மனையறம் புரிந்து வாழ்வார். அவர்களெல்லாம் இவ்வளவு தவமுடையவர்களாக இருந்தாலும் கூட மனையறத்தில் இல்லாமல் ஏதாச்சும் அவங்க பிரம்மச்சரியம் அந்த மாதிரி ஏதாவது இருப்பாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. மனையறத்தில் இருந்து கொண்டு தான் அந்த தவத்தை செய்தார்கள். அப்போ நமக்கு சைவத்தில் தொண்டு செய்வதற்கு பெருமானிடத்தில் அன்பு செய்வதற்கு மனையறம் அப்படிங்கிற ஒரு தடை இல்லை. ஏன்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் 2 மனைவிகளை திருமணம் செய்து மேலே போகிறார் வெள்ளையானையில். அப்படி 2 மனைவிகளை திருமணம் செய்து இல்வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு செல்லக்கூடியவரை எல்லாம் துறந்த முனிவர் உபமன்ய முனிவர் வணங்குறார். இதே பெரிய புரட்சி சேக்கிழார் பெருமான் செய்த ஒரு பெரிய புரட்சி. அப்போ இல்லறம் என்பது நமக்கு தடை கிடையாது. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஞானசம்பந்த பெருமான் சோற்றுத்துறை தேவாரத்தில் சொல்கிறாருங்க. அதுக்கு என்ன, இல்லறத்தில் இருந்து நாம் அனுபவிக்கூடிய இன்பத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது நல்ல அருமையான ஒரு இது சொல்வாருங்க. அந்த சோற்றுத்துறை தேவாரத்தில் வருதுங்க. நல்ல அருமையான நெறிசேர் சிற்றின்பம் அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், நெறிசேர் சிற்றின்பம் என்று சொல்லி அந்த தேவாரம் ஆரம்பிக்கும் சோற்றுத்துறை தேவாரத்தில். அதனால் இல்லறத்தில் இருந்தபடி பெருமானை வழிபாடு செய்வது ஒரு உயர்ந்த நெறி அப்படின்னு சொல்கிறாரு. அதான் ஞானமே முதலா 4 நவையறத் தெரிந்து மிக்கார். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஞானமே முதலான நம்ம எல்லாம் சேர்த்திக்கணும். சரியை கிரியை யோகம் ஞானம் இல்லையா? அது ஞானமே முதலான சரியை கிரியை யோக ஞானம் என்று சொல்லி அப்படி 4ஐயும் முதலாக வைத்து எண்ணப்பட்ட 4ஐயும் குற்றம் நீங்க தெரிந்து அவற்றிலே மிகுதியும் திறமை பெற்றுள்ளவர்கள். அந்த 4 வகையான பதத்திலே ரொம்ப திறமை பெற்றவர்கள் என்று சொல்கிறார். திறமையும் தகுதியும் பெற்றவர்கள். அப்புறம் தானமும் தவமும் வல்லார் தகுதியின் பகுதி சார்ந்த. தானம்னா தானத்திலும் தவத்திலும் சிறந்தவர்கள் என்று சொல்லி எல்லாவற்றிலும் தக்கவற்றையே சார்ந்தவர்கள் என்று சொல்லி ஊனமேல் ஒன்றும் இல்லார் ஒரு குறையும் இல்லாதவர்கள். எப்படி திருவாரூரில் அடியார்களை பற்றி சாமி சொன்னார், அதே மாதிரி இங்கே ஊனமேல் ஒன்றும் இல்லார் அப்படிங்கிறார்.
அப்படி எந்த ஒரு குறையும் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஊனம் இல்லாதவர்கள், அப்புறம் ஒரு குறையும் இல்லாதவர்கள் என்று சொல்லி அப்புறம் என்ன சொல்கிறார், உலகெல்லாம் புகழ்ந்து போற்றும் மானமும் பொறையும் தாங்கி மனையறம், உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு மனையறத்திலே சிறந்து நின்றவர்கள் என்று சொல்லி அந்த மானத்தினையும் பொறுமையினையும் மேற்கொண்டு இந்த அறத்தை வலுவாது அவர்கள் இயற்றி வருகின்றார்கள் என்று சொல்கிறார். ஞானமே முதலாம் நான்கும் அப்படிங்கிறது ஞானம், சரியை கிரியை யோக ஞானம் என்று சொல்லுவது. இதில் ஞானமே கனி அப்படிங்கிறது ஞானம்தான். கடைசியாக நம்ம அடையக்கூடிய பெரிய நிலை ஞானம்ங்க. இதில் நமக்கு தாயுமானவர் சொல்வாருங்க, விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனி என்று அன்றோ பராபரம் என்று சொல்லுவாருங்க. அதாவது சரியை கிரியை யோகம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல ஒரு காய், ஒரு அரும்பு இல்லைங்களா, அரும்புக்கு அடுத்தது அது மலராகும், அந்த மலருக்கு அடுத்தது காயாகும், அந்த காய் கனிந்து பழமாகும். அது மாதிரி தான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுவது. அதை உயர்ந்த நிலை என்று சொல்லுவது அந்த கனியை போல ஞானம்ங்க. அதான் இங்கே சொல்கிறார், விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய்கனி போலன்றோ பராபரமே என்று சொல்லி தாய்மன்னர் சொல்கிறாருங்க. ஞானம் முதல் 4 மலர் நற்திருமந்திர மாலை என்று சொல்லி திருமந்திரத்திலையும் இந்த 4ஐயும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நலம் சிறந்த ஞான யோக கிரியா சரியை எல்லாம் என்று சொல்லி அதுவும் திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இப்படி இதான் சன்மார்க்கம், சகமார்க்கம், புத்திர மார்க்கம், தாசமார்க்கம் என்று சொல்லி 4 வகையான மார்க்கங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நவையறன்னா ஐயன் திரிபு நீங்க, அதாவது எந்த ஒரு ஐயமும் இல்லாது அதை கற்றவர்கள் என்று சொல்லி, அதாவது நமக்கு கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் வருதுங்க. அதாவது அவர் வில்வத்தையை தான் கட்டுறாரு, அந்த வில்வத்தை எல்லாம் எதுக்காச்சு அப்படின்னா பெருமானுக்கு காவல் செய்வதற்காச்சு, பெருமானுக்கு அமுது செய்கிறதுக்காச்சு. வள்ளுவ பெருமான் சொல்வார் இல்லைங்களா, கற்றதனாலாய பயன் என்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின் அப்படிம்பார். அப்படின்னா பெருமானுடைய திருவடி வணங்காத கல்வி எந்த விதத்திலையும் பயன் இல்லை. அப்போ அவர் என்ன கல்வி கற்றார்? அவர் கண்ணப்ப நாயனார் பள்ளிக்கூடமாக போனார், அவர் கற்றது வில்வித்தை மட்டும்தான். அந்த வில்வித்தை எதுக்காச்சுன்னா முழுக்க சாமிக்காச்சு. நாம் இத்தனை கற்றிருக்கிறோம், அது ஏதாவது சாமிக்கு பயன்படுதான்னா ஒரு சிலர் செய்கிறது பயன்படும், ஒரு சிலர் பயன்படாமையே போயிடும். அதான் அந்த இடத்துல 41வது பாட்டில் சேக்கிழார் பெருமான் சொல்லார் கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில், பொற்றட வரையின் பாங்கர் புரிபுறு கடன் முன் செய்த விற்றொழில் களத்தில் நன்றி விதிமுறை வணங்கி மேவும் அற்றை நாள் தொடங்கினாலும் அடற்சிலை ஆண்மை முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர் கரிய சிங்கம்னர். அது கட்டுறதுனால எப்படி கட்டுறாராம், முற்ற கற்றனர் அப்படின்னா ஐயன் திரிபுர கற்கிறது. அதாவது 40 பாட்டு வரைக்கும் சேக்கிழார் பெருமான் சொல்லிட்டு வந்துட்டார். இப்போ 41வது பாட்டில் அவர் திருவடியை வணங்குறார். ஏன் 40 பாட்டு சொல்லிட்டு வணங்கணும்னா, சிவகுணிய உரை சொல்கிற போது என்ன சொல்கிறாருன்னா, இதுவரைக்கும் அவர் வேடர் சேரியில் இருந்ததெல்லாம் உலகச்சார்பாக பிரிக்கிறார். இந்த சரிதத்தை 2ஆக பிரிக்கிறார். ஒன்று உலகச்சார்பு, இன்னொன்று சிவச்சார்பு. இப்போ நம்ம உலகச்சார்பாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், தீக்கை எல்லாம் பெற்று வழிபாடுக்கு வந்ததுக்கு பிறகு சிவச்சார்பு. கண்ணப்ப நாயனார் இறைவன்னா என்னன்னே தெரியாது. இப்போ வேடசேரியிலிருந்து 16 வயசு, அதற்கு பிறகு கன்னிவேட்டைக்கு வர்றார். கன்னிவேட்டைக்கு வந்தவர் மீண்டும் வேடசேரிக்கு போகிறதில்லை. இங்கே வந்தவர் சாமியை பார்க்குறார், அவரோடவே அப்படியே நம்குல தலைமை விட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். யார் கூட வந்த நானன் சொல்கிறான், நம்குல தலைமை விட்டான் தேவர்க்கே அடிமையானான் என்று சொல்லி அங்கே சொல்லிடுவாங்க. இப்போ அதனால் இனிமேல் அவர் அங்கே போக போகிறதில்ல, இனி சிவச்சார்பு வரப்போகுது. அதனால் சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல கண்ணப்ப நாயனாருடைய திருவடியை வணங்குறாருங்க. முற்ற கற்றனர் என்னை ஆளும் காணவர்க்கு அரிய சிங்கம் என்று சொல்லி வணங்கிட்டு மேலே சரீரத்தை சொல்ல போகிறாராம். சிவகுணிய உரை அந்த இடத்துல அருமையாக எழுதுவார். ஆமாம், சிவபூசை செய்கின்ற பொழுது நம்ம சுத்தி எல்லாம் பூத சுத்தி, இந்த மாதிரி நீர் சுத்தி, இட சுத்தம் இதெல்லாம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு நாம் எப்படி பூசைக்குள்ளே போகிறோமோ அது மாதிரி கண்ணப்ப நாயனுடைய திருவடியை வணங்கி தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு, அவர் திருவடியை வணங்கி தூய்மைப்படுத்தி கொண்டு மேலே வர சரீரத்தை சொல்ல போகிறார். அது என்ன சொல்கிறார், செய்வண்ண திறமொழிவேன் தீவினையின் திறமொழிவேன் அப்படின்னு. செய்வண்ண திறமொழிவேன் தீவினையின் திறமொழிவேன், 2 மொழிவேன்னு தான் வரும். அவர் செய்த அந்த செயலை சொல்ல போகிறாராம். அப்படி சொன்னதுனால அவருடைய வினையெல்லாம் ஒளிந்தது அப்படின்னு சொல்கிறார். இப்படி பல இடங்களில் வருங்க பெரிய புராணத்தில். சுந்தரருடைய கல்யாணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சொல்லுவார், ஒரு மனத்திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் அப்படின்னார். ஒரு மனத்திறத்தின் அங்கு நிகழ்ந்து இனிமேல் தான் சொல்ல போகிறாரு.
சாமி வந்தாச்சு, கல்யாணம் நிற்க போகுது திருத்தாட்குண்ட புராணத்தில், அதை சொல்ல போகிறாராம். அப்படி சொல்கிறதுனால உய்வடைந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறது அப்படிங்கிறது எதிர்காலம், உய்வடைந்தது நிகழ்காலம். ஆமாம், அதே மாதிரி மூவாண்டில் உலகுய்ய நிகழ்ந்ததனை மொழிகின்றனர், உலகம் உய்ய நிகழ்ந்ததனை மொழிகின்றேன். எங்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த 3 வயசில் உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்ட நிகழ்வை சொல்ல வருகின்ற பொழுது சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். இப்படி அந்த இடங்களை எல்லாம் எப்படி சொல்லுவார்னா, அதனால் நான் உய்வடைந்தேன் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். அது மாதிரி இந்த ஞானம் முதலாக 4 என்று சொல்லுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ஞானம் கிடைச்சாதான் நமக்கு முக்தி அப்படிங்கிறது சைவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது ஞானத்திலே 4 இருக்குது, அது வேறு. ஏதோ ஒன்று உள்ளே போயிட்டால் போதும் முதல்ல. ஆமாம், சாரூபம், சாலோகம், சாரூபம், சாமீபம், சாயுச்சியம். சாலோகம் போனாவே போதும், மீண்டும் நம்ம கீழே வர தேவையில்லை, அப்படியே போய்க்கலாம். எப்படியா ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு தொண்டெல்லாம் செய்துட்டு ஏதோ மாலை கீழே கட்டி கொடுத்துட்டு சாமிக்கு அணுக்கமாக இருந்துட்டு அப்படியே போயிடலாம். ஆமாம், அதனால் அது 3 முக்தி இருக்குது. சாலோபம், சாலோபம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்று சொல்லக்கூடிய சாயுச்சியம்தான் இப்போ இருக்கிறதுலையே பெரிய முக்தி. இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி சன்மார்க்கம், சகமார்க்கம், புத்திர மார்க்கம், தாசமார்க்கம் என்று சொல்லி ஐயன் திரிபுர இதெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா அவங்க இதை எதுக்காக சொன்னோம்னா, முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர் கரியசுங்க. அது மாதிரி ஐயன் திரிபுர கற்றவர்கள் இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் என்று சொல்லி சொல்கிறாருங்க. தானம் அப்படின்னா சற்பாத்திரம் அறிந்து செய்தல். அதாவது தானம் செய்கிறது எப்படி செய்யணும்னு திருமந்திரம் நமக்கு சொல்லுதுங்க. திருமந்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, திருமூலர் ஒருத்தருக்கு தானம் கொடுக்கறது கூட ஒரு ஞானியாக பார்த்து கொடுக்கணுமா. அது மூடர்களுக்கு கொடுத்தா நமக்கு இருக்கக்கூடிய புண்ணியமும் சேர்ந்து போயிருங்கிற திருமந்திரம் சொல்லுதுங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, திலமத்தனையே சிவஞானிக்கு ஈந்தால் பலமுக்தி சித்தி பரபோகமும் தரும். நிலமத்தனை பொன்னை நின் மூடர்க்கு ஈந்தால் பலமும் மற்றே பரபோகமும் குன்றுமேன்னார். ஒன்றுமில்லாத ஒரு மூடர்களுக்கெல்லாம் நாம் ஏதாவது கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இருக்கிற சிவபுண்ணியமும் சேர்ந்து போயிடுமா. நல்ல ஒரு சிவஞானிக்கு அப்படி நம்ம அந்த தானம் செய்கின்ற பொழுது தான் நமக்கு அது பரமுக்தியை கொடுக்கும், பரபோகம் கொடுக்கும் என்று சொல்லி திருமூலர் சொல்கிறார். அப்போ தானம் செய்கிறது கூட எப்படி செய்யணும்னா, அதை பாத்திரம் அறிந்து பிச்சையிடும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. யாருக்கு செய்யணுமோ, நம்ம கொடுக்குற காசு அவன் வாங்கிட்டு போய் தண்ணி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே டாஸ்மாக் போயிட்டான்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பாவம் தான் கிடைக்கும். அதனால் அது செய்வது கூட பார்த்து செய்யணும். அதான் ரொம்ப திருமந்திரம் வலியுறுத்துது நமக்கு. திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்தில் சொல்கிறார். அதாவது இல்லை, அது 2ஆம் தந்திரத்தில் சொல்கிறார். திலமத்தனையே சிவஞானிக்கு ஈந்தால் பலமுக்தி சித்தி பரபோகமும் தரும். நிலமத்தனை பொன்னை நின் மூடர்க்கு ஈந்தால் பலமும் மற்றே பரபோகமும் குன்றுமே. இருக்கக்கூடிய புண்ணியம் சேர்ந்து நமக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி திருமந்திரம் சொல்லுது. அது மாதிரி அவர்கள் தானம் செய்வார்கள். அது எப்படி தகுதியறிந்து தானம் செய்யக்கூடியவர்கள் அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இப்போ தவம்னா சிவபூசை தான் தவங்க. இருக்கிறதுலையே பெரிய தவம் என்னென்னா சிவபூசை. இது சிவக்குனி ஐயா பல எனக்கு தெரிய ஒரு 100 இடத்துலையாவது சொல்லியிருப்பார் பெரிய புராணத்தில். இருக்கிறதுலையே தவம் அப்படின்னா என்னென்னா சிவபூசையே தவம் அப்படிம்பார். ஈண்டு சிவபூசையே தவம். நம்ம எதையும் விட்டு போட்டு காட்டில் போய் உட்காந்து கண்ணை மூடிட்டுலாம் உட்காந்துருக்கிறவங்க அவசியம் இல்லை. குடும்பத்தில் இருந்தபடி தொழிலை பார்த்து கொண்டு சிவபூஜை செஞ்சாதான் தவம். அதுதான் சிவபூசைக்கு பேர் தான் தவங்க. ஆமாம், தவத்தையே தனமாக தபோதனர் அப்படின்னு சொல்லி இளையான்குடி நாயனார் புராணத்தில் வரும். அந்த தபோதனர் அப்படிங்கிறத சிவக்குனியை 2ஆக பிரிப்பார். தவத்தையே தனமாக உடையவர் அப்படிம்பார். அப்போ தவம்னா என்னென்னா ஈண்டு சிவபூசையே தவம் அப்படிம்பாருங்க. அப்படி சிவபூசை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய புண்ணியம் இருக்குது பாருங்கள், அது பெரும் புண்ணியம். அதுதான் இங்கே சொல்லப்பட்ட அது பதிபுண்ணியம் என்று சொல்லுவது. அதுதான் பதிபுண்ணியம் அப்படிங்கிறது இறைவனுக்கு செய்யக்கூடியது, அவன் அடியார்களுக்கு செய்யக்கூடியது. இதெல்லாம் தான் பதிபுண்ணியம் என்று சொல்லுவது. பசு புண்ணியம் அப்படிங்கிறது ஊரில் இருக்கிறவங்களுக்கு செய்கிறது. அதனுடைய பயன் என்னென்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சொர்க்கத்து வரைக்கும் போகலாம். சொர்க்கத்துக்கு போனால் அப்படியே அங்கேருந்து நேராக ஏதாவது பெருமாள் திருவடிக்கு போக முடியுமானா மீண்டும் இந்த மண் உலகத்துக்கு தான் போகணும். ஆமாம், அங்கே போனாலும் கூட மீண்டும் அந்த நீங்கள் செய்த புண்ணியம் கழிகின்ற வரைக்கும் சொர்க்கத்தில் உங்களுக்கு இடம். அது கழிஞ்சாச்சுன்னா மீண்டும் மண்ணுலகத்துக்கு வரணும். அது மாதிரி. ஆனால் திரும்பி வராத ஒரே ஒரு இடம் எதுன்னா இறைவனுடைய திருவடி ஒன்று தாங்க. அது கண்ணப்பனார் எல்லாம் அதுக்கும் கண்ணப்பனார் பணத்துலேயே இருக்குது. மேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்ன என்பது. அதாவது அந்த கண்ணில் குருதி வருது பாருங்க,
அப்போ கண்ணப்ப நாயனார் அந்த குருதியை பார்த்து துடிப்பார் பாருங்க. பாவியேன் கண்டவண்ணம் பரமனாருக்கு அடுத்தது என்ன, ஆவியின் இனிய எங்கள் அத்தனாருக்கு அடுத்தது என்ன. அங்கே தான் சொல்கிறார், மேவினார் பிரிய மாட்டா பவனாருக்கு அடுத்தது என்ன. அவர் திருவடிக்கு போனால் யாரும் கீழே வரமாட்டாங்க. மேவினார் பிரிய மாட்டான். பெருமான் திருவடிக்கு சென்றவர்கள் திரும்ப மீண்டும் மண்ணுலகத்துக்கு வரவேணுங்கிற அவசியம் இல்லை. திரும்பி வாராத ஒரே ஒரு நெறி பெருமானுடைய திருவடி ஒன்று தான். அதனால் அங்கே தான் நம்ம போகிறதுக்கு முயற்சி செய்யணும். வழியே மற்றதெல்லாம் இந்த சொர்க்கங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. அதுக்கு இங்கேயே இருந்துக்கலாம். இங்கேயே இருந்து சாமி கும்பிட்டு சிவ பூஜை பண்ணிவிட்டு அப்படியே தொண்டு செஞ்சுட்டு அடியாரோடு இருந்துக்கலாம். சொர்க்கத்தில் போய் அங்கே என்னென்ன நம்ம அனுபவிக்க போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், இப்படி அவர்கள் சிவபூசை செய்யக்கூடியவர்கள் தவத்திலே சிறந்ததாய் சிவனை நேரே கூட்டுவதால் தவமாவது சிவபூசை என்று சொல்லி உற்ற நோய் நோன்றலும் உயிர்க்குருகன் செய்யாமையும் என்று சொல்கிறாருங்க. ஊனம்னா குற்றம், அதனால் ஆகி குற்றம்னா ஊனமேல் ஒன்றுமில்லார்னா குற்றம்னா என்னென்னா பிறவிதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய குற்றம். பிறப்பு நீங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், பெருமானைத்தான் வழிபாடு செய்யணுங்க. பக்கத்தில் இருக்கிற எல்லாம் வழிபாடு செஞ்சிங்கன்னா நிறைய பொருள் கிடைக்கும். ஆனால் பிறப்பு நீங்கணும்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவார், நானே அதுக்காகத்தான் பார்த்துட்டு இருக்கிறேன், இங்கே எங்கிட்டயே வரீங்க, அங்கே இருக்கிறார் அவர்கிட்ட போங்கம்ப. இவர் ஒருத்தர் தான் பிறப்பு நீக்க முடியும். நல்ல கவனத்தில் வச்சுக்கோணும். பொன் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், உலக போகங்கள் கிடைக்கும், மற்ற ஏனைய தேவர்களை வழிபாடு செஞ்சோன்னா அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் பிறப்பு நீக்கணும் அப்படின்னா இவர் ஒருத்தர் தான். ஏன்னா பிறப்பில்லாத ஒருத்தர் தானே பிறப்பு நீக்க முடியும். யார் பிறப்பு நீக்க முடியும்? யார் பிறப்பில்லாத கடவுளோ அவங்க தான் பிறப்பு நீக்க முடியும். ஏற்கனவே பிறந்து உலர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர்கிட்ட போய் நம்ம பிறப்பு நீக்கினா எப்படி நீக்குவார்? அதனால் மற்றதை ஏதோ கிடைக்கும் நமக்கு. ஆனால் பிறப்பு நீங்கணும்னா பெருமான் திருவடி ஒன்று தான் நமக்கு அந்த ஊனத்தை நீக்கக்கூடியது பெருமான் திருவடி தான். அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு இல்லை. எல்லா கடவுளும் சிவபூஜை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பெருமான் யாராவது பூஜை பண்ணியிருக்காரா அப்படின்னா இல்லை. பிறவான் இரவான் பின்தாள் சடையான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெயர் உண்டு. பின்தாள் சடையான்னா அவன் சடம் முன்னாடி வந்ததே இல்லை. யாரையாவது வணங்கினா தானே அவனுடைய சடம் முன்னாடி வரும். அப்படி வரணுங்கிற அவசியம் இல்லை. யாரையும் வணங்காத பரம்பொருள் இங்கே இருக்கக்கூடிய தொண்டீஸ்வர பெருமான் தான். அதனால் எங்கே வேணாலும் போகலாம், வரலாம், யாரை வேணாலும் பார்க்கலாம். ஆனால் யாரும் கொடுக்க முடியாத அந்த ஒரு பெரும் பிறவி நீக்கத்தை கொடுக்கக்கூடியது நம்முடைய சாமி மட்டும்தான் கொடுப்பார். அப்படி அதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்று சொல்கிறாருங்க. இந்த மானம் அப்படின்னா மயர் நீப்பின் வாழ கவரிமான வல்லார் உயிர் நீப்பர் மாணவர் என்று சொல்லி, அதாவது அந்த கொள்கையிலிருந்து அவர்கள் கொஞ்சம் கூட வெளியில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அதை மானம் என்று சொல்கிறார். மனையறம்னா இல்லறம். இது இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று சொல்லி, அந்த இல்லறம் தான் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலையே நல்ல ஒரு அறம். இல்லறத்தில் இருந்து கொண்டு பெருமானை வழிபாடு செய்கின்றவர்கள் தான் நல்ல ஒரு மன நிறைவோடு வழிபாடு செய்ய முடியுங்க. அதனால் நமக்கு இல்லறம் என்று சொல்லுவது சைவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நல்ல ஒரு அறமாக போற்றி வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் பெரிய புராணம் நமக்கு சொல்லுது. பெரிய புராணமெல்லாம் எந்த வயசில் படிக்கணும்னா ஒரு 20-25 வயசில் படிக்கணுங்க. நம்ம வாழ்க்கையே நம்ம மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படியோ 70 வயசுலையாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்னு நம்ம சொல்லி கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சிக்க வேண்டியதுதான். சின்ன வயசுக்காரங்க படிக்க வேண்டியது பெரிய புராணம். கற்பூர் மனைவியாரும் கணவனார் காண எல்லாம் பொற்புற மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இற்புறம் பொழியாதங்கள் இருவரும் வேறு வைகி அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தாருன்னா அது யாருக்கு தெரியணும்? 25 வயசு பையனுக்கு தெரியணும். 80 வயசு வயசானவங்களுக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை வேறு யாருக்கும் தெரியாது, சாமிக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அப்படி கடைசி வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க. அது எத்தனை காலத்துக்கு அப்படின்னா வடிவொரு, அதாவது வடிவொரு மூப்பு அதாவது தளர்வோடு சாய்ந்து அன்பு தம்பிரான் திறத்து சாயார் அப்படின்னு வளமொழி இளமை நீங்கி வடிவொரு மூப்பு தளர்வோடு சாய்ந்து அன்பு தம்பிரான் திறத்து சாயார்னார். கடைசியாக வயசான வரைக்கும் அதை போற்றி காத்தாங்களாம் 2 பேரும். அவங்க 2 பேர்த்துக்குள்ளே மெய்யுறு புணர்ச்சி என்று சொல்லக்கூடிய உடல் இன்பம் இல்லை அப்படிங்கிறத எத்தனை காலத்துக்கு காத்தாங்கன்னா இளம் வயசிலிருந்து கடைசி வரைக்கும் காத்தார்கள். அது அற்புறு புணர்ச்சி இன்மை அயலறியாமை வாழ்ந்தார். இது 25 வயசு 30 வயசில் தெரிஞ்சால் தானே நல்லாயிருக்கு. அதனால தான் சின்ன வயசுக்காரங்க பெரிய புராணத்துக்கு கேட்கணும் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இது நிறையா இருக்குது. உலகியல், அதாவது சமுதாய சிந்தனைகள் நிரம்ப இருக்குது. சேக்கிழ பெருமான் அங்கங்கே
சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இந்த அளவுக்கு இந்த திருப்பாடல் வந்து நமக்கு அருமையான ஒரு திருப்பாடல். மனையறத்தை கடைசியாக சொல்லி முடிக்கிறார் என்று சொல்லி, இப்போ மனையறத்தில் இருப்பது சைவத்துக்கு ஒரு பெரிய இடையூறு கிடையாது. மனையறத்தில் இருந்து கொண்டு பெருமானை வழிபாடு செய்வது தான் சிறப்பு என்று சொல்லி இந்த அளவுக்கு நாம் நிறைவு செஞ்சுட்டு அடுத்த திருப்பாடல் வந்து அடுத்த வாரம் இன்னொரு 3 பாடல் இருக்குது. அது முடிஞ்சுட்டு அடுத்து திருநீலகண்ட நாயனாருக்கு தான் போக போகிறோம். ஆமாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் மங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலைவு உலகலாம். வான்மிகள் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கல் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம்.